வித்தியாசமான முயற்சியாக தான் தொடங்கணும். இது தொடக்க புள்ளி தான். இதுல இருந்து இதை பெருசா வளர்த்து எடுத்துட்டு போகணுங்கிற ஆசை நிறைய இருக்குது. இன்றைய நிகழ்விற்கு ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. நேரத்தை அவங்களுக்கு வழங்க வேண்டிய நேரத்தை கருத்தில் கொண்டு அந்த 3 பேர்ல ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்தி நம்ம பட்டிமன்ற முறையில் அவர்களை அழைக்கலாம் என்பது நோக்கம் தான். ஒரே நேரத்துல ஒரு பெரிய பயிற்சியை வரிசையா கொடுத்துட்டே இருந்தோம்னா அது ஒரு பெரிய லென்த்தா இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் லேசா சலிப்பு தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்போ 3 தேவையான விஷயங்களை ஒன் பை ஒன்னா சொல்றது அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு அருமையான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறோம். இதை வழிமொழிந்து இதற்கு வருகை வந்திருக்கிற அத்துணை சான்றோர்களையும் பெரியவர்களையும் வருக வருகிற மீண்டும் ஒரு முறை வரவேற்று, ஏன் இப்ப 2வது வாட்டி சொல்றோம்னா, முன்னாடி இருந்தப்போ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்த 2வது வரவேற்பை சொல்லி, முதல்ல தனி மனித மேம்பாட்டிற்கு பெரிதும் தேவைப்படுவது தலைப்பெல்லாம் பட்டிமன்றத்தில் வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கிறோம். பணமே மனமே காலமே, இப்படி ஒரு சந்தாத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பணம் ரொம்ப முக்கியமா, மனம் ரொம்ப முக்கியமா, காலம் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஆரோக்கியமான விஷயத்த நமக்கு எல்லாருக்கும் தரணும் அப்படிங்கறத நோக்கம். முதல்ல ஒரு மணி மேனேஜ்மெண்ட், இந்த மனித வாழ்க்கை மேம்படுவதற்கு ரொம்ப பெரிய துணையா இருப்பது பணமே அப்படின்னு சொல்றதுக்காக ஒருத்தர் வர்றாரு. அவரு சிறப்பா இன்னைக்கு நான் சொல்லும் போது தொடங்கணும்னு நினைச்சேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய ஜூன் 23 நிகழ்ச்சி இயக்குனர் நிகழ்ச்சி அவர்கள் வந்திருக்கிறாங்க நாகப்பட்டினத்துல இருந்து. ஒரு BE மரைன் இன்ஜினியர் முடிச்சிருக்காரு, MBA ஷிப்பிங் அண்ட் அந்த அது சம்பந்தமான கடல் சம்பந்தமான ஒரு MBA படிப்பு படிச்சிருக்காரு. 2009 2014 வரையும் கப்பல் துறையில பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இப்படி நான் சொல்லும் பொழுது கவுண்டமணியான கப்பல் வேலை ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்கிற தகவலையும் சொல்லி 2015க்கு அப்புறம் ஆஸ்பயர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை தொடங்கி அருமையான ஒரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற ஒரு அருமையான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நம் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஒரு மிக சிறப்பாக பேச வேண்டியது என்னன்னா, 300க்கும் மேற்பட்ட பயிற்சிகள்ல கிட்டத்தட்ட 40,000த்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு பயிற்சி அளித்ததை தாண்டி 14 முறை ரத்த தானம் வழங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 250 யூனிட்டுக்கு மேல ரத்தம் பெறுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறார். மாநில அளவிலான விஷன் 2020 என்கிற விருதினை பெற்றிருக்கிறார். ஒரு லயன் மெம்பராக, ரொட்டேரியன் மெம்பராக, JCI மெம்பராக என பல்வேறு செயல்பாடுகளில் சமூக செயல்பாடு ஈடுபட்டுகிறவர். பரணிதரன் கல்வி அறக்கட்டளையினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கிறார். இப்படி சிறப்புமிக்க நண்பர் JCHFS பரணிதரன் ஐயா அவர்கள் தன்னுடைய பயிற்சியை வழங்க வருமாறு உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். நன்றி அறிவழகன் சார் அவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் மண்டல தலைவர் வெங்கடேஸ்வர் அவர்களுக்கும், எனது சக பயிற்சியாளர் அவர்களுக்கும், மண்டல ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கும், அப்போ நிறைய பயிற்றுநர்கள் மற்றும் நிறைய கிளைய உறுப்பினர்கள் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஆல். அதாவது தலைப்பை வந்து நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று தமிழில் ஒரு தமிழில் பார்த்தா தமிழில் ஒரு மீனிங் ஒரு மாதிரி கொடுப்பாங்க. அதாவது தனி மனித மேம்பாட்டுக்கு தேவைப்படுது பணமா மனமா காலமா. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மணி மேனேஜ்மெண்ட் கொடுத்தாரு, மைண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாரு. இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கூட இந்த தமிழாக்கம் கூட பொருந்தும். ஆனால் தமிழில் பணம் முக்கியமா அப்படின்னு கொடுத்துட்டு பணமே அப்படின்னு கொடுத்துட்டு கீழே மணி மேனேஜ்மெண்ட் ஒரு வார்த்தையை கொடுக்கும் போது இப்போ இதை 2 விதமாக விளக்க வேண்டிய சூழலில் இருக்கேன். பணத்தை பற்றியும் சொல்லி ஆகணும், அப்புறம் மணி எப்படி மேனேஜ் பண்ணுறோம் சொல்லி ஆகணும். அந்த தலைப்பை கொடுக்கும்போது தலைவருக்கு நான் கேட்டேன், தலைவரே மணி மேனேஜ்மெண்ட்ல சிக்கி மாட்டி இப்போதான் ஓஞ்சு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய என்கிட்ட போய் தலைப்பை கொடுக்குறீங்களேன்னு கேட்டேன். ஐயா நீங்க தான் சரியான ஆளா இப்போ கடந்த காலங்களில் நீங்க மாணவர்களுக்கு பயிற்சி அளிச்சுட்டு இருக்கிறதா, மணி சம்பந்தமா பொருளாதாரம் சம்பந்தமா பயிற்சி அளிச்சுட்டு இருக்கிறதா ஆதி சார் சொன்னான்னு சொல்லி நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். கடந்த 5 ஆண்டுகள் மாணவர்களுக்கு ஃபைனான்சியல் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ், எக்கனாமிக் சம்பந்தமான விஷயங்களை சொல்றதுனால ஏதோ ஒரு சிறந்த விஷயத்த ஏதோ ஒரு எனக்கு தெரிந்த விஷயம், சிறந்த விஷயத்தோட எனக்கு தெரிந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். பயிற்சியா பட்டிமன்றமா, பட்டிமன்றத்தை தலைவர் நடுவராக இருந்து மாடரேட்டராக இருந்து அவர் கொண்டு போகட்டும். ஸோ 3 பேர் இருக்குங்கிறதுனால அது ஒரு பயிற்சியாக கொண்டு போகிறாங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலேஜ் ஷேரிங்காக இருக்குங்கிற ஆசை. முதல் ஆளா என்னை ஆட விட்டாரு. நான் அடிச்சு ஆடுற வீரேந்திர சேவாகா, இல்லை ரோஹித் சர்மாவா, இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஆடின பார்த்திவ பட்டேலாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அதுக்கு அடுத்தது விதமான ஆட்டத்தை வரங்க மிட் ஆர்டர்ல வரக்கூடிய ஆதி சார் இருக்காரு. கடைசியில நேர மேலாண்மை பத்தி பேசக்கூடிய மகேந்திர சிங் மாதிரி கடைசி நிமிஷத்துல ஃபினிஷிங் கொடுக்குற அளவுக்கு நண்பர் அன்பு தம்பி சசி இருக்கிறாரு. இவங்க எல்லாமே பேச போறாங்க. நான் இதுல எடுத்துட்டு கரு என்னன்னா, பணமே அப்படிங்கிற மாதிரி இல்லாம பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, ஆனால் பணம் இல்லாம வாழ்க்கையே இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். எனக்கு இந்த 3மே ஒண்ணுக்கு தொடர்புடையது. நான் காலம் முக்கியம் இல்லை, மனம் முக்கியம் இல்லைங்கிறதான் பேசல.
நான் சொல்ல வந்தது இன்றைய சூழல்ல இப்போ இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். வாடகை பத்தி பேசணும், ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி பேசணும். எதை பத்தி பேசணும், எதை பத்தி சிந்திச்சுட்டு இருந்தோம்? நிமிஷத்துக்கு நிமிஷம் மனுஷன் சிந்திச்சுட்டு இருக்குது என்னது? இன்னைக்கு நிலைமைக்கு இந்த கொரோனா பாதிப்பினால இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க அடுத்து என்ன பண்ண போறோங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விதான். தொழில் என்ன ஆகும்? நம்ம சம்பளம் கொடுத்தாகணும். தொழில் வச்சிருக்கவங்களுக்கு, மாத சம்பளம் பெறக்கூடிய அரசு ஊழியர்கள், இல்ல பிரைவேட் செக்டர்ல வேலை பார்க்கக்கூடியவங்க கூட ஒரு தப்பிச்சாங்க. அதுவும் பிரைவேட் செக்டர்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு முழுமையான சம்பளம் கிடைக்குமாங்கிறது தெரியாது. இந்தியா போன்ற நாட்டுல 20 லட்சம் கோடி பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த 20 லட்சம் கோடியில நம்ம கைக்கு என்ன வருங்கிறது தான் முக்கியமான விஷயம். ரைட்டா? 1000 ரூபாய் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த 1000 ரூபாய் வந்து தேவாமிர்தமா நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு பத்தல. 1000 ரூபாய் வச்சு நம்ம எப்படி செலவு பண்ண முடியும்? ஒரு சிலிண்டரோட விலையே 700 ரூபாய் இருக்குது. என்ன பண்ண போறோம்? நீங்க கேள்வி நிறைய இருக்கு. இந்த 50 நாட்கள் முடிஞ்சிச்சு. இந்த 50 நாட்களுக்கு அப்புறம் இதோட பொருளாதார தாக்கம் எவ்வளவு பெரிய விஷயத்த கொண்டு போக போறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பணம்ங்கிறது பொருளாதாரத்துல உள்ளடக்கியது தானே. இப்ப நான் பொருளாதாரத்தை இங்கிலீஷ்ல சொன்னா எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் கூடிய வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு கிரேக்க சொல் ஐக்கனோமோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐக்கோஸ் நோமோஸ் 2 வார்த்தையை சேர்த்தா அதை எக்கனாமிக்ஸ்னு சொல்றாங்க. இது ரொம்ப சிம்பிள், புரியுற மாதிரி சொல்லணும்னா ஐக்கோஸ் அப்படின்னா இல்லங்கள், நோமோஸ்னா நிர்வாகம். ரொம்ப சிம்பிள். இல்லங்களில் நிர்வாகம் அப்படிங்கிறது தான் நாளடைவில் வந்து பொருளாதாரம்னு கூடிய பேர்ல போச்சு. அப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரம்ங்கிறது ஏதோ மிகப்பெரிய விஷயம் நினைச்சுக்க வேண்டியதில்லை. தினசரி தனி மனித மேம்பாட்டுக்கு மட்டும் கிடையாது. நம்ம வாங்கக்கூடிய சம்பளங்கிறது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துக்கும், நம்ம சார்ந்த சமூகத்திற்கும், நம்ம நாட்டிற்கு, மாநிலத்திற்கும், நாட்டுக்கும், உலகத்துக்குமே வந்து பொருந்தக்கூடிய. அப்ப ஒரு தனி மனிதன் மேம்பாடு அடைந்தா, அவனோட பொருளாதார ரீதியில மேம்பாடு அடைஞ்சா அது வந்து உலகத்துக்கே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறதா விஷயம். ரைட்டா? இப்ப எத்தனை பேர் வந்து பொருளாதார சுதந்திரத்தை அடைஞ்சிருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இப்போ இதுல வந்து நிறைய வந்து அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட கோட்ஸும் சொல்றதுக்கு முன்னாடி பணம் வந்து முக்கியம் இல்லையாங்கிறது தினசரி வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 50 நாள் தொழிலை முடக்கி போட்டுட்டு 51வது நாள் இல்ல 60 நாள் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பிசினஸ் திருப்பி ரீஸ்டார்ட் பண்றங்கிறது எல்லா கோட்டையும் அழி திருப்பி முதல்ல இருந்து கோடு போடுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்தியா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். மேபி இந்தியா பாத்தீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய பொருளாதார நாடுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா முதல் இடத்துல இருக்கு, சைனா 2வது இடத்துல இருக்கு, இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்தியா வளரும் நாடுங்கக்கூடிய போர்வையெல்லாம் நம்ம ஒன்றும் ஒத்துக்க மாட்டாங்க, வெளிநாடுகள் ஒத்துக்க மாட்டாங்க. இந்தியா வந்து வளர்ந்த நாடு தான், ஆனா இன்னும் வளரும் நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா 5வது இடத்துல ஜிடிபி அளவுல 5வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாங்கிறது, ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், 5வது இடத்துல கூடிய இந்தியா உலகத்திலேயே மிக வேகமாக வளரக்கூடிய நாடுகள் முதல் இடத்துல. நல்லா புரிஞ்சுங்க. there is a difference between largest economy and the fastest economy. இப்போ லார்ஜஸ்ட் எக்கனாமில இந்தியா 5வது இடத்துல இருக்கு. நம்மளோட எக்கனாமி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப பிரதமர் சொன்னாரு 20 லட்சம் கோடியில 10% கிட்டத்தட்ட வந்து உங்க மொத்த ஜிடிபியில இந்தியா 10%, 20 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்குது. அப்ப கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி நம்மளோட ஜிடிபியா இருக்கு. 2.4 2.5 ட்ரில்லியன் எக்கனாமி இந்தியாவோட எக்கனாமி. நம்ம 3 ட்ரில்லியன் எக்கனாமியை 2025க்குள்ள அடையணுங்கிறத நம்மளோட இலக்கு. ஆனா இந்த கொரோனாங்க கூடிய விஷயம் அப்படியே தலையில மாத்தி போட்டுச்சு. இது ஒரு விஷயம். உலக பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி கூடிய டாக இந்தியா அடைஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாக சைனாவை சர்பாஸ் பண்ணி ஒவ்வொரு குவார்டர் பேசிஸ்லயும் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய பொருளாதாரம் 7%, 7.1%, 7.4% வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல தனி மனிதனோட வளர்ச்சி, நம்ம இந்தியாவை பத்தி பேசுறதுக்கு பெருமையா இருக்கும். இந்தியா வந்து ஃபஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி நம்மளுக்கு தெரியலையே, நம்ம சைனாவை தானே பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஆனா தனி மனிதன் கையில பணம் இருக்காங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. பணம் யார் கையில இருக்கு, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப தனி மனிதன் கையில பணம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ மணி மேனேஜ்மெண்ட் கூட இங்க முக்கியமான விஷயமா பாருங்க. நேத்து செய்தி பார்த்தா மனசை உழுக்கக்கூடிய செய்தி. பஞ்சாப்ல இருந்து உத்தரப்பிரதேஷ் ஆக்ராவுக்கு ஒரு பெண்மணி குடும்பத்தோட போறாங்க, கால்நடையா போறாங்க. அந்த பெண்மணி புலம்பெயர்ந்த தொழிலாளி, வடமாநில தொழிலாளி. அவங்க போகும்போது அவங்க சூட்கேஸ் பெட்டியில தன் குழந்தையை தூங்க வைத்து அரை தூக்க நிலையில, அரை மயக்க நிலையில தள்ளிட்டே போறாங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்கு. இந்த மாதிரி நிலைமை ஏன் அவன் போகணும்? உழைப்பு தேடி வந்து ஆக்ரால இருந்து உத்தரப்பிரதேசம் வந்தவன் திருப்பி பஞ்சாப்ல இருந்து உத்தரப்பிரதேசம் வந்தவன் திருப்பி என்ன பண்றான்? அவன் சொந்த மாநிலத்துக்கு போறான். காரணம் என்ன? நீங்க கொடுக்கக்கூடிய 3 வேளை உணவுங்கிறது அந்த பெண்மணிக்கோ அந்த குழந்தைக்கோ 3 வேளை வேணுங்கிற இன்னைக்கு சரி, நாளைக்கு அவன் வாங்கியிருக்கக்கூடிய கடனை யார் அடைக்க போறா? அவன் வாங்கியிருக்கக்கூடிய சீட்டு கட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாதத்துக்கும் அவங்களோட பொருளாதார தாக்கம்ங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அப்ப இந்த கொரோனாங்க கூடிய காலம் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய நம்மளோட பொருளாதார பின்னணியை உடைச்சு காமிச்சிருச்சு. அப்போ நம்ம வந்து இன்னும் செல்ஃப் சஸ்டைன் அடைஞ்சிட்டோமா?
தனி மனித மேம்பாட்டுல மணி மேனேஜ்மெண்ட்ல நம்ம தன்னிறைவு அடைஞ்சிட்டோமான இல்லை. ரைட்டா? அது மிகப்பெரிய கேள்வி. அரசாங்கம் வந்து மதுக்கடைகளை திறந்தது. காந்திலேனியன் சார் கூட என்ன சார் மயக்கமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எடிஷன்ல கிண்டல் பண்ணோம். ரைட்டா? அப்போ அரசு வந்து கொரோனா காலமா இருக்கு, சலூன் கடையை திறக்க வேணாம் சொல்லக்கூடிய அரசு எதுக்கு வந்து மதுக்கடை திறக்கணும்? காரணம் என்ன? அரசாங்கத்தின் நிதிநிலையை இன்க்ரீஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. ரைட்டா? இப்ப அரசாங்கத்தோட நிதிநிலைமை ஏன் மோசமா இருக்கு? ஒரு நாளைக்கு 150 கோடி 170 கோடி வருமானம் கிடைக்கக்கூடிய டாஸ்மாக் மூடிட்டா அரசாங்கம் என்ன பண்ணுவோம்? அரசாங்கத்தின் தரப்புல இருந்து கேள்வி. அப்போ இது யாருடைய தப்பு? இதெல்லாம் அடுத்தபட்ச விஷயம். இது பொலிட்டிக்ஸ் நான் போக விரும்பல. நம்ம என்ன பண்றோம்? அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? ஒவ்வொரு 5 ஆண்டு முடிவிலும் அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? உங்களுக்கு இது இலவசம் மொத்தம், இது இலவசம் மொத்தம். எப்படி இலவசம் கிடைக்கும்? அப்போ 4000 கோடி 5000 கோடி 50000 கோடிக்கான வருமானத்தை நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அததான் என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் வரையிலும் கொண்டு சென்று இந்த விஷயங்களை கையில் எடுத்து திருப்பி கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னா அரசாங்கத்தோட நிதிநிலை. அப்போ ஒரு அரசாங்கமே என்ன பண்ணுது, நிதிநிலை பெருக்குவதற்கு இந்த விஷயம் இம்மாரலா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த விஷயத்த நம்ம கையில் எடுக்கணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. ரைட்டா? அரசு ஊழியரோட வயசு வந்து 58ல இருந்து 59 ஏத்துனாங்க. அரசு ஊழியர்களின் பாசம் மட்டும் கிடையாது, இது வந்து அரசு ஊழியர்கள் இப்போ அவங்க ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு 5000 கோடி ரூபாய் பென்ஷன் பேக்கேஜ் கொடுத்தாங்க. அரசு கஜானால காசு இல்லை. இப்போ இந்த 5000 கோடி ரூபாயை உடனடியாக கொடுக்கறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது? இப்ப கொடுக்க முடியாது, ஒரு வருஷம் தள்ளி போடுவோம், நிதிநிலை சீரடைஞ்ச பிறகு கொடுப்போம். ரைட்டா? இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த நிலைமை தான். நாட் ஓன்லி தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட்டுக்கு இதான் வேலை. ரைட்டா? அப்போ வந்து பிஎம் கேர் ஃபண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? பணத்தை திருப்பி கொடுக்குறோம். அப்போ பணம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பணம் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, பணம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அப்போ தினசரி காலையில எந்திரிச்சு ஒரு டூத் பேஸ்ட் நம்ம பிரஷ் பண்ணும், மளிகை ஜாமான் வாங்கியிருப்போம். மளிகை ஜாமான் வாங்கின நம்ம வந்து முதல் 20 நாள் பேஸ்ட் வந்து என்ன பண்ணிருப்போம்? தாராளமா யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த பேஸ்ட் குறைய என்ன பண்ணுவோம்? அதை சுத்தி பிதுக்கி கடைசியில எவ்வளவு மேக்சிமம் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் பண்ணுவோம். இது காரணம் என்ன? இதுவும் மணி மேனேஜ்மெண்ட் தான். அப்போ சிக்கனமா இருக்கணும் கூடிய விஷயம், ஒரு பல்வழக்குல ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயம் ஏன் தினசரி அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு இல்லை? அப்ப இதுக்கு என்ன சார் காரணம்? இது எப்படிதான் சார் கொண்டு போகலாம்? பணத்தை சேவ் பண்றது மூலியமா பணக்காரன் ஆயிடலாம்? என்னோட கேள்வி. எஸ் ஆர் நோ, நீங்க சாட் பாக்ஸ்ல கூட போடலாம். பணத்தை நாம சேமிக்கிறது மூலியமா நம்ம பணக்காரனா ஆயிடலாமா? கண்டிப்பா பணத்தை சேமிப்பதால் மட்டும் பணக்காரன் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறவரா இருக்கட்டும், 10 லட்சம் சம்பளம் வாங்குறவரா இருக்கட்டும், அவரோட சேவிங்ஸ்ங்கிறது 30 வருடங்கள் கழித்து இருக்கக்கூடிய அந்த தொகைங்கிறது சொற்ப தொகை தான். அது கோடிகள், மிகப்பெரிய கோடி, 1000 கோடி 100 கோடி மாறிட போறது கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரியான செலவுகளை அவங்க தேடிக்க போறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல அவங்க மாத்திக்க போறாங்க. ஆனா இதை வந்து இப்போ தியரி பேஸ்ட் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ராபர்ட் கியோசாக்கியோட நிறைய மணி மேனேஜ்மெண்ட் பத்தி பேசக்கூடிய அறிஞர்கள் வந்து, எக்கனாமிஸ்ட் வந்து பேசக்கூடிய விஷயம் வந்து ராபர்ட் கியோசாக்கியோட புத்தகம் நிறைய பேர் பயிற்சியில பேசியிருப்பாங்க. இருந்தாலும் அவரை பத்தி நான் சொல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதா சொல்றேன். ராபர்ட் கியோசாக்கி நிறைய புத்தகம் எழுதியிருக்கு. ரிச் டாட் புவர் டாட்ங்கிற புத்தகம், அப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ குவாட்ரன் கூடிய புத்தகம் எழுதியிருக்காரு, பிசினஸ் ஸ்கூலும் கூடிய புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஒரு சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான்? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு நல்ல வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி வீடு கட்டி செட்டில் ஆகும். இதுதான் ஒரு சாதாரண மனிதனோட தேவையா இருக்கு. நம்ம குழந்தைங்களை எதை நோக்கி படிக்க வைக்கிறோம்? ஒரு குழந்தை நல்ல நிலைமைக்கு படிக்கணும், நல்லா படுறா, நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். சரி, நல்ல வேலை கிடைச்சு குழந்தைகள்ட்ட இப்ப நீங்க இப்ப கேட்டீங்கன்னா, நம்ம பசங்கள்ட்ட கேட்டீங்கன்னா என்ன ஆகணும்? உனக்கு என்ன ஆகணும் ஆசை? ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அந்த இன்ஜினியரிங் கூடிய வார்த்தை இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஏன்னா நான் ஒரு மெரைன் இன்ஜினியரா இருந்து அந்த கப்பல் துறையை கைவிட்டு திருப்பி வந்திருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை செலவு பண்ணி ஒரு கோர்ஸ் எடுத்து, காஸ்ட்லியஸ் கோர்ஸ் எடுத்துட்டு அந்த கப்பலை குவிட் பண்ணிட்டு திருப்பி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி என் வாழ்க்கையில முதல் கட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு. அப்போ அதுல வாங்க லட்சக்கணக்கான சம்பளத்தை இந்த பயிற்சி துறையில, இந்த மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸ் செக்டர், இது ஆக்சுவலி சர்வீஸ் செக்டர் எஜுகேஷன். அப்ப இந்த துறையில சம்பாதிச்சிட முடியுமா? அது என்னோட கேள்வியா இருக்கு. இதுல பல கட்ட இன்னல்களை சந்தித்து இப்ப நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த சென்ஸ் நான் கோடீஸ்வரன் கிடையாது, இருந்தாலும் எனக்கு கடன் இல்லை. அப்போ அந்த மணி மேனேஜ்மெண்ட்ல ஓரளவு என்னோட வேர்களை நான் ஊன்றி பற்றி நிற்கிறேன். அப்ப என்னோட பில்டிங்கை நான் வந்து சொல்லுவாங்க, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அப்ப பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நம்மளோட அந்த விஷயங்கள் நம்ம கொண்டு வரதுக்கு காரணம். அப்போ நம்ம குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்லி கொடுக்குறோம்? நீ வந்து பயோமேக்ஸ் எடு, அக்கௌண்டன்சி எடு, இதை எடு, அதை எடுன்னு சொல்றோம். ஆனா எந்த குழந்தையாட்டும் நீ மிகப்பெரிய பணக்காரனாகும்,
அம்பானி மாதிரி அதானி மாதிரி மிகப்பெரிய பணக்காரனாகணும், அதுக்கு இந்தந்த விஷயங்களை கத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறோமா. குழந்தைங்களுக்கு சேமிப்பு சொல்லி கொடுப்போம், பிகி பேங்க்னு சொல்லுவாங்க. ₹1 ₹2 ₹3 ₹5 பணத்தை குழந்தைங்கள்ட்ட கொடுத்து என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணுப்பா, இன்னைக்கு ₹10 வச்சுக்கோ, இன்னைக்கு ₹100 வச்சுக்கோ கொடுத்து நல்ல நாள் அதுமா போய் சேவ் பண்ணு சொல்லுவோம். பிறந்த நாள் அதுமா இந்த சேவிங்ஸ் இது வாங்கிக்கலாம். நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய லிட்ரஸி, மணி லிட்ரஸி இதோட நின்று போயிடுது. அவங்களுக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்குறது ரைட்டா. அதான் அந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாரு. அப்ப நீங்க ஒரு தவளையை போய் பயோமேக்ஸ் கிளாஸ்ல நீங்க பயாலஜி எடுத்துட்டு +1 +2 ஒரு தவளையா இருக்கிறது மூலியமா நீங்க எந்த நிலைமைக்கு முன்னேற முடியும். நான் பயோமேக்ஸ் எடுத்தேன், நானும் பயாலஜில இதே கோர்ஸ் பண்ணேன். ஆனா நான் படிச்சது BE மெரைன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் MBA ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் பண்ணேன். ஆனா இப்ப இருக்கிறது கல்வித்துறை, சம்பந்தமே கிடையாது. அப்போ குழந்தைகள்கிட்ட நீங்க இன்வெஸ்ட், நீங்க செலவு பண்ணக்கூடிய பணம்ங்கிறது அது முதலீடு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்க நல்லா படிச்சா நல்ல நிலைமைக்கு போவாங்க, அதனால கல்வி விஷயத்துல நம்ம காசு பார்க்கக்கூடியது நம்ம மைண்ட் செட்டா இருக்கும் ரைட்டா. ஆனா என்ன குழந்தை படிக்கணுங்கிற விருப்பப்பட்டு அந்த விஷயத்த படிக்க வைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க IIMல படிக்க வச்சாலும் சரி, ஒரு கேட் மாதிரியான எக்ஸாமினேஷன் பாஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு IIMல படிச்சு, IIM அகமதாபாத், IIM மும்பை, IIM பெங்களூர் இந்த மாதிரி விஷயங்களை படிச்சு மைக்ரோசாஃப்ட் போன்ற, கூகுள் போன்ற சுந்தர் பிச்சை மாதிரி மிகப்பெரிய CEO ஆக்கணும்னா கூட அவன் போய் ஒரு கம்பெனில வேலை பார்க்க போறான், அவ்வளவுதான். சாதாரணமா படிச்சு வேலைக்கு போறவன் 30,000 வாங்குவான், COவா இருக்கிறவன் 3 லட்சம் வாங்குவான், இல்ல 2 கோடி வாங்குவான், 3 கோடி வாங்குவான், அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் மேல்மட்ட ஊழியனா இருப்பான், நம்ம கீழ்மட்ட ஊழியனா இருப்பான், அதாவது சாதாரண சொல்றேன். ஆனா மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள்ல CEO வேலை செய்யறதுக்காகவே இந்தியர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போறாங்களே தவிர, எப்ப நம்ம வந்து பில் கேட்ஸ் மாதிரியோ, வாரன் பஃபெட் மாதிரியோ, ராபர்ட் கியோசாக்கி மாதிரியோ நம்ம வந்து உருவாக்க போறோம் முதலாளிகளை. அப்ப நம்ம கல்வி முறையில குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. அப்ப நான் இந்த விஷயத்த சொல்லணும். நேரம் குறைவா இருக்கிறதுனால எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் ரொம்ப கம்மி. நேரம் குறைவா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ஃபாஸ்டா போறேன். அப்போ இந்த தியரி ரொம்ப முக்கியமான தியரி, வாரன் பஃபெட்டோட தியரி. இது வாரன் பஃபெட் நிறைய எக்கனாமிக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. 50-30-20. அது என்ன சார் 50-30-20? நம்ம அன்றாடம் தினசரி செலவழிக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் 50%. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ₹1,00,000 மாசம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்காக வச்சுக்கிறேன் சார், நான் அவ்வளவு சம்பாதிக்கலையே, அதோட அதிகமா சம்பாதிக்கிறேன், கம்மியா சொல்றீங்க, இல்ல உதாரணத்துக்காக சொல்றேன். நான் ₹1,00,000 சம்பாதிச்சேன் அப்படின்னா என்னோட ₹50,000 நான் அத்தியாவசிய தேவைக்காக எடுத்து வைக்கணும். அதே நான் அத்தியாவசிய தேவை தினசரி ஆரம்பிச்சு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, உங்க பால் காசுல இருந்து ஆரம்பிச்சு, நீங்க டெலிஃபோன் பேசுறது அத்தியாவசியம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வந்து குழந்தைகளுக்கான படிப்புல இருந்து ஆரம்பிச்சு அந்த ₹50,000 நீங்க அதுக்கு ஒதுக்கணும். சரி சார், இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நீடுங்கிறது 50% ஃபார் யுவர் நீடு, சரியா. அப்புறம் மீதி 30% உங்களோட வான்ஸ். வான்ஸ்னா விருப்பம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து எவ்வளவுதான் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு ஒதுக்கினாலும் உங்களுக்கு அதை தாண்டி ஒரு சில விஷயம் ஆசைகள். நல்ல ஷர்ட்ஸ் போடணும், நல்ல பேண்ட் போடணும், நல்ல ஒய்ஃபுக்கு நல்ல சாரி வாங்கி கொடுக்கணும், ஒரு வீக்கெண்ட்ல போய் நல்ல டின்னர் சாப்பிடணும். ஒரு 4 பேர் குடும்பத்துக்கு வீக்கெண்ட்ல டின்னர் சாப்பிட்டு வந்தா நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம்னா ₹1,000-1,500 செலவாகும். அப்போ 4 வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ₹5,000-6,000 இதுக்கான செலவாயிடும். அப்போ இந்த 30% ₹30,000 உங்களோட விருப்பத்துக்கானது. இந்த விருப்பங்கிறது நல்லா பாத்துங்க. நீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்க, அதுக்கு கட்டக்கூடிய EMI கூட அது விருப்பத்தின் பேர்ல தான் இருக்கு, சரியா. அப்ப வாகனம் அத்தியாவசியத்துல வராது சார் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம், வாகனங்கள், வீடுகள் இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு அசட்டா நினைக்கிறோம், ரைட்டா. இப்ப இருக்கிற நிலைமையில பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணுங்களுக்கு நிறைய பணம் நகை போட்டு கட்டி கொடுக்குறோம், பையனுக்கு சொந்த வீடு இருக்கான்னு பாக்குறேன், ரைட்டா. அப்ப என்ன பண்றாங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பையன் ஃபாரின் போயாவது வந்து கடனோட வாங்கி என்ன பண்றான், வீட்டை கட்டிடுறான் முதல்ல. அப்ப வீடுங்கிறது என்ன பண்றான், இப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஸ்டோரி சொல்றேன். அவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுக்கு ஓரளவு சொத்து பத்து இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றாங்க, இந்த வீடு பத்தாது, இது பிசினஸ்க்காக பயன்படுத்திட்டு இருக்கோம், நிறுவனத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம், நாங்க புதுசா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 40-50 லட்ச ரூபாய் கடன் வாங்கி என்ன பண்றாங்க, வீடு கட்டுறாங்க. கீழ் ஃப்ளோர் கட்டிடுறாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு கட்டியாச்சு, மேல ஒரு வீடை கட்டி வாடகை விட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மேல் வீடையும் கட்டிடுறாங்க. அப்போ அவங்க வாங்கின கடன்கிறது மாசம் 20,000-25,000 குறைஞ்சபட்சம் EMI 22 வருஷத்துக்கு கட்டணும். யார் பேர்ல, அந்த பையன் பேர்ல கடன் வாங்குறாங்க. அப்ப 22 வருஷத்துக்கு அந்த பையனை கடனாளி ஆக்கிட்டாங்க, தெரிஞ்சோ தெரியாமல். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப வீடுங்கிறது இட் இஸ் நாட் அன் அசெட் ஆஸ் பர் தி எக்கனாமி, இட் இஸ் அ லயபிலிட்டி. இது உங்களுக்கு வந்து சொத்து கிடையாது. எப்ப சார் நம்ம வீடு வாங்கலாம், என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க, வீடுங்கிறது அசெட் கிடையாதா, நாங்க சொத்து வீடு வச்சிருந்தாதான் மதிக்கிறாங்க அப்படின்னா, வீடை நீங்க எப்ப வாங்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அத்தியாவசிய தேவை வீடு இருக்கு, நான் ரெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் மாசம் வந்து 15,000 ரெண்ட் கட்டிட்டு இருக்கேன், மிகப்பெரிய வீடு, நான் ஒரு CEO இருக்கேன், இல்ல மிகப்பெரிய தொழிற்சாலை நிறுவுறேன், 15,000 20,000 நான் வாடகை கட்டுறேன் அப்படின்னா, அப்போ உங்களோட EMIங்கிறது
உங்களோட வாடகை வீடு ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், வீடு வாங்கலாம். உங்களோட இஎம்ஐங்கிறது ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா நீங்க வீடு வாங்கலாம். உங்க வாடகை வீடு உங்க வாடகை விட இஎம்ஐ கூடுதல் இருந்தாலும் நீங்க வீடு வாங்க தேவை. செல்ஃப் சஸ்டைன் ஆனதுக்கு அப்புறம், நீங்க மிகப்பெரிய பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம், உங்களுக்கு பொருளாதாரத்துல உங்க சுதந்திரம் இருக்கும்போது, செல்வ வளம் இருக்கும்போது, நீங்க வந்து இந்த விஷயத்த நீங்க கையில் எடுக்கலாம். வாகனம் அப்படிங்கிறது லைபிலிட்டி தான், இட் இஸ் நாட் அன் அசெட். தேய்மானம் அடையக்கூடிய, இன்னைக்கு 6 லட்ச ரூபாய் காரை வாங்கி எனக்கு இந்த கலர் பிடிக்கலன்னு அடுத்த நாள் நீங்க வித்தீங்கன்னா 20,000 30,000 வேல்யூ கம்மியா இருக்கும். அப்போ ஒரு தேய்மானம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லைபிலிட்டி தான், கடன். அப்போ பொருளாதாரத்துல சுதந்திரம் அடையாம நல்லா புரிஞ்சுங்க, நம்ம 6 லட்ச ரூபாய்க்கு காரை வாங்கிடுவோம், 40 பவுன் நகையை அடக்க வச்சிருக்கணும் வீட்டுல. சரியா? இந்தியா போன்ற நாட்டில் நான் சொன்னேன் 2009 மிகப்பெரிய ரெசெஷன், உலகத்துல நிறைய கம்பெனிகள் மூடுறாங்க. ஆனா இந்தியா வந்து பொருளாதாரத்துல தண்ணீர் அடைஞ்சு சம்வாட் அந்த ரெசெஷன், அந்த வேலை இழப்பு, அந்த பொருளாதார தாக்கத்தை தப்பி பொழைச்சுது. காரணம் என்னன்னா, இந்தியாவில நேச்சுரலாவே மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நம்ம பாண்டிங் இருக்கு. நம்ம பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, நகை போட்டு கட்டி கொடுக்குறாங்க. இன்கேஸ் நாளைக்கு அந்த மருமனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வச்சு அவன் பிசினஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்தியாவில கிராமிய பொருளாதாரம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து இந்தியாவில ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நம்ம தப்பிச்சு பொழைச்சோம். ஆனா இப்ப அடிச்சிருக்க அடிங்கிறது உலகத்துல எல்லா நாடுகளும் போட்டு தாக்கிடுச்சு. இந்தியாவோட growth ரேட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி சொல்லக்கூடிய இந்தியாவோட பொருளாதாரம்ங்கிறது இந்த ஆண்டுக்கு 0.2%. சில நிறுவனங்கள் இன்னும் 0% கணிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் பொருந்தும். சில உலக நாடுகளுக்கு மைனஸ்ல போயிருக்கு பொருளாதாரம். அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு எக்கனாமி வந்து ஆல்ரெடி 3% growthல இருந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் அப்புறம் மைனஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி சார், இப்ப மணி மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன? மணி மேனேஜ்மெண்ட் 3ஆ பிரிச்சுக்குங்க. ஒன்னு மேக்கிங் மணி, மணியை உருவாக்குறது. ரெண்டாவது அண்ட் சேவிங் மணி, மணியை சேவ் பண்றது. மூணாவது இன்வெஸ்டிங் மணி. நான் சொன்னேன் ஏற்கனவே, மணியை சேவ் பண்றதுனால மட்டும் ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆக முடியாது. ரைட்டா? அப்ப பெரிய மணியை சேவ் பண்றதுனால மட்டும் பணக்காரன் ஆக முடியாதுன்னா, மணியை இன்வெஸ்ட் பண்றதுனால நீங்க பெரிய பெரிய பணக்காரன் ஆகலாம். ஸோ இந்த வாரன் பஃபட், அம்பானி, அதானி போன்ற நிறுவனங்கள் ஐபிஓ என்று சொல்லப்படக்கூடிய இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் முறையில அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்றாங்க. அப்போ பங்கு சந்தையில் முதலீடு பண்ணாதான் மிகப்பெரிய ஆளாகணும். நீங்க முதலீடுங்கிறது பங்கு சந்தையில் தான் பண்ணும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடியதுதான் வாய்ப்பு. அப்ப என்னோட விஷயம் நம்ம கையில தான் இருக்கு. சி, இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் நீட். எப்படி நான் பணக்காரன் ஆகணும் முடிவு பண்றீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. எனக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் இருந்தா போதும், நான் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு இதான் என்னோட தேவை நீங்க சுருக்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க உழைச்சா போதுமானது. என்னோட தேவைகளை நான் அதிகமாக்கணும் அப்படின்னா என்னோட செலவினங்கள் அதிகமாகும். அப்போ என்னோட செலவினங்கள் அதிகமாகும் போது நான் அதிகமா அதுக்காக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நாளைக்கு எனக்கு வந்து கடன் வேணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், வங்கிகளில் போய் லோன் வாங்குவேன். இப்ப பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்க்கு வந்து ஒரு 45,000 யூனிட் கடன் கொடுக்குறாங்க, 6 லட்சம் ரூபாய். இதுல எத்தனை பேர் தொழில் பண்றோம், கடை வச்சிருக்கோம், தொழில் பண்ணக்கூடிய எத்தனை பேர் வந்து நம்மள எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் நமக்கு தெரியாது. சப்போஸ் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லோன் இல்லாம 1 வருஷத்துக்கு வட்டி இல்லா லோன் நமக்கு கிடைக்கும். 1 வருஷத்துக்கு நம்ம இஎம்ஐ கட்ட தேவை கிடையாது. அந்த பணத்தை வந்து நம்ம 2ஆம் ஆண்டுல இருந்து கட்டினா போதுமானது. இந்த மாதிரி சலுகை நிறைய வந்திருக்கு வச்சுங்களேன். இது வந்து ரிலீஃப் பேக்கேஜ் கிடையாது, இது சலுகை. நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டை லேட்டா கட்டினா போதுமானது. இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு இது ஓகேவா இருக்கும். அப்ப நம்ம உணவு தொழில் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு சர்வீஸ் செக்டர்ஸா இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் ரிப்பேர் பண்றவங்களா இருக்கலாம், ஃபுட் சம்பந்தமா ஏதாவது ஒரு புதுசா தயாரிச்சு விற்பனை பண்ணலாம். இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் வந்து நம்மள மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் நீங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது மேக்ஸ் மேஜர் ரோல். அதனால கடன் பத்திரங்களை வாங்குங்க. நேரம் குறைவா இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிச்சுக்கிறேன். பென்னி ஏர்ன்ட் இஸ் எ பென்னி சேவ்டு பேங்க். 1 ரூபாய் நீங்க சேமிச்சீங்கன்னா அது 1 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு சமம். நான் என்ன சொல்லுவேன்னா, 1 ரூபாய் நீங்க சேமிச்சீங்க அப்படின்னா அது 1.10 காசு. 1 ரூபாய் 10 காசு சம்பாதிச்சு சமம். அதுக்கு வட்டி ஒன்று இருக்குல்ல. ரைட்டா? இன்னைக்கு நீங்க வந்து வங்கிகளை போய் கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாங்கக்கூடிய பர்சனல் லோன்னா 12% 17% வட்டி கொடுக்குறாங்க. ரைட்டா? ஆனால் உங்களோட டெபாசிட்டுக்கு வங்கி கொடுக்கக்கூடிய பணம் என்ன, நீங்க 1 லட்ச ரூபாய் வங்கியில சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா 4% வட்டி. ரைட்டா? அப்ப வந்து நீங்க வந்து அதே வந்து பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா 6.5% வட்டி. இதே நீங்க கோல்டு பாண்ட் ஸ்கீம்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு 8% வட்டி கிடைக்கும். உங்களுக்கு வந்து பாண்ட் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 11-12% வட்டி கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அத்தியாவசிய தேவைக்கூடிய விஷயத்த நீங்க தான் முடிவு பண்ணணும், எது ரொம்ப முக்கியங்கிறது முடிவு பண்ணணும். ஸோ வந்து நேரம் குறைவின் காரணமாக தேங்க்யூ. நான் அகைன் இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட விஷயம் வந்து பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, பணம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அதனால நீங்க வந்து உங்களோட நிதி சுதந்திரம் அடைய என்னோட வாழ்த்துக்கள். ஸோ முதலாளிக்கும் தொழிலாளருக்கும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இந்த காலகட்டத்தில் முதலாளிகள் வந்து நிறைய ரிஸ்க் ஃபேஸ் பண்ணுவீங்க. ரிஸ்க் எடுங்க தைரியமா.
சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். தேங்க்யூ. ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி. ரொம்ப விரைவா கொடுத்த நேரத்துக்குள்ள ரொம்ப அற்புதமா பண்ணார். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை புரிந்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லைன்னு முதல் சரணம் எழுதிட்டு 2வது சரணம் திருப்பி சொல்லுவாங்க. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை புரிந்து அறிந்து நடக்காதவன் பிழைக்கும் மனிதன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அற்புதமாக நிறைய செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. எதை செய்தாவது பணம் வர வேண்டும் என்கிறதுல அரசியல் தொடங்கி பொருளாதாரம் தொடங்கி நிறைய செய்திகளை சொல்லியிருக்காரு. எப்படி பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறத பல்வேறு செய்திகளோட உணர்வு பூர்வமாக அழகாக அதை பயிற்சி அளித்தார். பொருள் அல்லாதவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்மா வள்ளுவ பேராசம். ஆக பொருள் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு சின்ன தகவலை சொல்லிக்கிறேன். இப்ப இருக்கிற நீதிபதிகளோ நீதிமன்றங்களோ சுயமாக செயல்படாத சூழல்ல இங்க இருக்கிற அரியன் நீதிபதியாகவோ இல்ல மாடரேட்டராவோ இருக்கிற சூழல்ல ஒரு பெஞ்சுக்கு இந்த தீர்ப்பை நகர்த்தலான முயற்சி. அந்த பெஞ்ச் 2 பேர் கொண்ட பெஞ்சு. ஒருத்தர் நம்ம முன்னாள் மண்டல தலைவர் வெங்கடேஷ் சார், இன்னொருத்தர் காந்தி லலின் சார். இந்த 2 பேர் கொண்ட நீதிபதிகள் பெஞ்சு தான் ஒரு பயிற்சி அளித்த நம்முடைய மண்டல இயக்குனர் நிகழ்ச்சி அவர்களுக்கு நன்றியை சொல்லி அடுத்த பயிற்சியாளரை அழைக்கிறதுக்கு முதல் நாராயணன், இவர் ஆதி நாராயணன் பெயர்ல எங்கள் கிளை இயக்கத்தினுடைய மண்டல பயிற்சியாளர். சரியா இருக்கிறது சரியான நேரத்துல சரியா இருக்காது அறிவொளி பேராசிரியர் அறிவொளி. அதே மாதிரி மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிற மருந்து கம்பெனியின் நிறுவனர் உரிமையாளர். மிக சாதாரண நிலையிலிருந்து பல்வேறு உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர். மாணவர் இளைஞர்களுக்கு பயிற்சி எடுத்து பார்த்துருக்கிறோம் நிறைய ட்ரைனர்ஸ். ஆனா இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா பயிற்சியாளர்களுக்கு எல்லாம் பயிற்சி எடுப்பாங்க. இதை சொல்லும் பொழுது 4-5 பேர் சிரிப்பாங்க அது எப்படின்னு. அப்படி பயிற்சியாளர்களுக்கு எல்லாம் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாளர். புத்தகங்களை காதலிக்கக்கூடியவர், நிறைய புத்தகங்களை தொடர்ச்சியா பேசக்கூடியவர், விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர். நிறைய செய்திகள் குறிப்பா நம்ம சொல்லணும்னா எல்லாம் மனசால முடியும், மனசு வச்சா எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி மனம் மைண்ட் செட் இதை பத்தி அடிக்கடி எங்களோடு பேசக்கூடியவர். ஒரு படத்துல சொல்லுவான் கட்டத்துல இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி எங்களுடைய அன்பிற்குரிய மண்டல பயிற்சியாளர் ஆதி நாராயணன் அவர்கள் மனதுக்குள்ள எல்லாம் இருக்கு அப்படிம்பார். அப்படி பல்வேறு செய்திகளை சொல்வதற்காக வருகிறார். நேரம் கருதி அவரிடம் இந்த அரங்கத்தை ஒப்படைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த பெஞ்சு கவனமா இருங்க. நன்றி. குட் ஈவினிங் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். பேசுங்க சார். அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். ஆடியோபிளா இருக்கா சார்? கரெக்டா பேசலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே நமக்கு ஒரு பயிற்சி பட்டிமன்றத்தில் இங்க ஜேசி ஜோன் 23 மற்றும் திருவாரூர் ராயல் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சிறப்பு விருந்தினர் IPZB வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் கருதிய டாபிக்ல ஈஸியா போயிடலான்னு இருக்க வேற ஒன்று சார். சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாட்டு, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி அல்ல, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் சார். எனக்கு நல்ல திறமை இருக்கு, எனக்கு எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு, பட் என்னால ஏன் சார் ஜெயிக்க முடியல அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா சார்? ஒரே விஷயம் தான் சார், நம்ம மைண்டை நம்ம கரெக்டா வச்சுட்டோம்னா இந்த உலகத்தில் நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் சார். இதுதான் சார் அந்த பாட்டோட கருத்து சொல்ல வருது. கடவுள் படைத்த எல்லா விலங்குகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு சிறப்புத்தன்மை கொடுத்துட்டே வந்திருக்கிறது. ஒரு பாம்பு எடுத்தா பயங்கர ஒரு கொடிய விஷம், ஒரு சிங்கத்தை எடுத்தா கூரிய நகங்கள் விரல்கள், இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நிறைய விஷயங்களை கடவுள் கொடுத்துட்டே வந்திருக்காருங்கிறத நம்ம லிஸ்ட் போடலாம் நிறையா. பட் மனிதருக்கு என்ன சார் கொடுத்திருக்காரு? மனிதன் தன் வெற்றி வாய்ப்பை அடைவதற்கு, வெற்றியை சூடுவதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட விஷயம் என்னன்னா மனம் தான் சார். இந்த மனத்தை நாம் செம்மையாக்கினால் மந்திரம் ஜெபிக்க வேண்டியதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு சார். ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள்ல எடுத்துக்கிட்டா கூட வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைவது உயர்வு அப்படின்னு சார். உங்கள் உள்ளம் உயர்வாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை தரமும் உயர்வாக இருக்கும். ஸோ மனத்தை பத்தி சொல்லாதவங்க யாருமே கிடையாது. மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம், எல்லாத்துக்குமே பேசி. நீங்க மனத்துல என்ன விஷயத்தை விதைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரிசல்ட் வருது. மனம்ங்கிறது ஒரு வயல் மாதிரி. அதுல நீங்க என்ன விஷயத்துக்குன்னா அதை நீங்க அறுவடை பண்ண போறீங்க. ஸோ ஒரு கஞ்சா செடி அப்படின்னா கஞ்சா விதைய போகுது. அதே இது ஒரு நெல்லையோ ஒரு உளுந்தோ ஒரு பயிரோ அப்படின்னா அதுதான் நீங்க அறுவடை பண்ண போறீங்க. ஸோ உங்க மனத்துக்குள்ள நீங்க என்ன விஷயங்களை சின்ன வயசுல இருந்து போட்டுக்கிட்டே வந்தீங்களோ அதுதான் நீங்க இது வரைக்கும் அறுவடை பண்ணிட்டேன். இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, நீங்கள் இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிற விஷயங்கள், நீங்கள் பெற்ற வெற்றி, நீங்கள் கிடைத்த புகழ் எல்லாத்திலும் காரணம் உங்களுடைய மைண்ட் செட் மட்டும்தான் சார், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மைண்ட் செட்டை நம்ம கரெக்டா வச்சுக்கிறது எப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் சார். இந்த மைண்ட் செட்டை பத்தி நிறைய சொல்லுவாங்க. நமக்கு சின்ன வயசுல இருந்து நமக்குள்ள ஒரு பிலீஃபிங் சிஸ்டம் தான் இன்னைக்கு நம்ம மைண்ட் செட்டை ஆட்டிப்படுத்துது சார்.
நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நல்ல ஒரு மத்தியானம் ஒரு 2:30 2:45 மணி இருக்கும். எங்க மிஸ் வந்து ஒரு தூக்க கலக்கத்துல இருக்கும்போது எழுப்பி விட்டு, அது எந்திரிச்சு 2 2 எத்தனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தூக்க கலக்கத்துல சின்ன வயசா இருக்கிறதுனால ஒரு ஒரு சடனா ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால கொஞ்சம் யோசிச்சு டக்குன்னு பதில் சொல்ல முடியாது. ஒரு தப்பான ஆன்சர் தான் சொல்லுவோம். எனக்கும் தெரிஞ்ச ஆன்சர் 2 2 4ங்கிறது தெரியும். நான் 2 2 5ன்னு சொல்லி சொன்னேன். அப்ப அந்த மிஸ் சொன்னாங்க, மக்கு மக்கு உனக்கு கணக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என் மைண்டுக்குள்ள அது ஒரு பிலீஃபிங் சிஸ்டமா நான் எடுத்துக்கிட்டேன். மக்கு மக்கு எனக்கு கணக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நான் எடுத்துக்கிட்டது ஒரு காரணத்துக்காக நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது மேக்ஸை வந்து மனப்பாடம் பண்ணி தான் நான் எக்ஸாம் எழுதுறேன் நான். ஸோ உங்களுக்கு தெரியும் மேக்ஸை மனப்பாடம் பண்ணி எழுதுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள், ஆனால் அதுல ஈஸியா ரிசல்ட் வரும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் வந்ததுனால எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் சேர்றதுக்கான பெரிய வாய்ப்பு கிடைக்குது. நண்பர்கள்லாம் சொல்றாங்க எப்படியும் நம்ம ஓட்டிட்டோம் 10th, அதே மாதிரி +1 +2 ஈஸியா என்ன பண்ணுவோம் மனப்பாடம் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. சரி அதனால நம்மளும் +1 +2ல ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஈஸியா கிடைச்சிருச்சு, போய் ஜாயின் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் கிளாஸே மேக்ஸ் தான். அப்படியே எடுத்து கணக்கு போட்டுட்டே இருந்தார் சாரு. நான் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் மனசுக்குள்ள ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சு, மக்கு மக்கு உனக்கு கணக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஃபீல் பண்ணேன் இந்த குரூப் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் மறுபடியும் இந்த இதை வந்து ஹெச்எம்ட்டு சொல்லி என் குரூப்பை நான் சேஞ்ச் பண்ணி நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அந்த குரூப்ல ஜாயின் பண்றேன். என்ன விஷயம்னா என்னுடைய பிலீஃபிங் சிஸ்டம் நான் என்ன விதைச்சு வச்சிருக்கணும் அதனுடைய ரிசல்ட் என்ன கிடைக்குது, எனக்கு நெகட்டிவா கிடைக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவான விஷயங்களை எல்லாமே நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளால ஈஸியா கொண்டு வர முடியும். இந்த உலகத்துல வந்து இந்த பாசிட்டிவா நினைக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை நம்ம மைண்ட் பிலீஃப்ல இருந்து நம்ம மாத்திக்கிட்டோம்னா நம்மளால எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துல அச்சீவ் பண்ண முடியும். ரோஜர் பெனஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அத்லட்டிக் இருந்தாரு. அவர் 1954 வரைக்கும் ஒரு டாக்டரோட ஒரு கருத்து என்ன இருந்துச்சுன்னா, நீங்க வந்து 1 மைல் தூரத்தை 3 நிமிடங்களுக்கு கம்மியா 4 நிமிடங்களுக்கு கம்மியா ஓடினீங்கன்னா உங்களுடைய பால்பில்டேஷன் சொல்லி உங்களுடைய இதயம் அளவுக்கு அதிகமா துடிச்சு நீங்க இறந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால யாராலையும் அது ஓட முடியாது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிலீஃபை வந்து எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. பட் ரோஜர் பெனஸ்டர்ங்கிறவர் என்ன நினைச்சாருன்னா, நான் இதை வந்து நான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உருவாச்சு. ஸோ அந்த நம்பிக்கையில அவர் டெய்லி ரொட்டேட்டா ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாரு. ஸோ அவர் 1954 அதை வந்து 4 நிமிடங்களுக்கு கம்மியா ஓடி ஜெயிக்கிறாரு. ஸோ இது வந்து இதுல வந்து பெரிய விஷயம் என்னன்னா, அது வரைக்கும் இது முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சவங்க ஒரு 1 இயர்க்குள்ள ஒரு 1500 பேர் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்றாங்க. என்ன காரணம்? அந்த பிலீஃபிங் சிஸ்டம் தான். நமக்குள்ள இருக்க இந்த பிலீஃபிங் சிஸ்டத்தை மாத்திக்கிட்டோம்னா நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த மைண்டை நம்ம எப்படி சார் வச்சுக்கலாம்? அந்த மைண்ட்ல நம்மளுடைய விஷயங்களா எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னா, ஒரு 7 விஷயமா இது நமக்கு மைண்டுக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது. நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய ஹேபிட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள், அதாவது தாட்ஸ்ன்னு சொல்ற நம்மளுடைய எண்ணங்கள், இந்த மாதிரி ஒரு 7 விஷயங்கள் சொல்றாங்க. இந்த 7 விஷயங்களுக்கான மூலம் தான் நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம் மாத்துறதுக்கு நம்ம சிம்பிள் டெக்னிக்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் இமேஜ்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது தான் செல்ஃப் இமேஜ்ங்கிறது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் 3rd ஸ்டாண்டர்ட்ல என்ன எப்படி பார்த்துங்கிறது தான் கடைசி வரைக்கும் என்னோட இதாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீர சிவாஜி. வீர சிவாஜி 14 வயசுல அரணை ஏறினார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த 14 வயசுக்கு அரியணை ஏறதுக்கு முன்னாடியே அவர் தன்னை மனசுக்குள்ள ஒரு ராஜாவா ஒரு அரசரா வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த ஒரு எண்ணங்கள், அந்த ஒரு தாட்ஸ் தான் வந்து அவர் அந்த அளவுக்கு உயர்த்துச்சு. அவர் சின்ன வயசுல அவர் வீட்டுக்கு அவருடைய அப்பா வந்து ஒரு சுல்தான்ட்ட தளபதியா இருந்தாரு. அதனால அவங்க வீடு வந்து அரண்மனைக்கு நியரஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதனால அவங்க அம்மா டெய்லி அந்த அரண்மனையை காலையிலயும் சாயந்தரம் காட்டி சிவாஜிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இதோ தூரக்கு ஒரு அரண்மனை தெரியுது பாரு, அதுல நீ ஒரு நாள் ராஜாவா போய் உட்கார போற, அந்த அரண்மனைக்கு நீதான் ராஜா அப்படின்னு அவங்களுடைய மனசுல ஒரு செல்ஃப் இமேஜை கிரியேட் பண்ணாங்க. ராஜா நீதான் ராஜா, நீதான் ராஜாங்கிற ஒரு விஷயத்த செல்ஃப் இமேஜ் அவங்க கிரியேட் பண்ணாங்க. அந்த கிரியேட் ஆன அந்த விளைவு தான் அவரால் 14 வயதுல வந்து அங்க ஒரு அரியணையில ஏறி உட்கார முடியுது. ஸோ இப்போ உங்க மனசுக்குள்ள நீங்க எப்படிப்பட்ட இமேஜ் வச்சிருக்கீங்க? நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம். நான் ஒரு நல்ல பிசினஸ் மேன் சார் அப்படின்னு எனக்கு ஒரு இமேஜ் இருந்தா நான் நல்ல பிசினஸ்ல சக்சஸ் ஆவேன். இல்ல சார் நான் நல்ல ஒரு ட்ரெயினர் சார், நல்லா பேசுவேன் சார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் நீங்க உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சீங்கன்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். ஸோ நீங்க என்ன ஒரு பேச்சாளரா இருக்கலாம், நீங்க ஒரு எழுத்தாளரா இருக்கலாம், எந்த நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கலாம், எந்த ஒரு இதா இருக்கலாம், ஈவன் ஃபேமிலியில கூட இருக்கலாம் சார். நான் ஒரு நல்ல அப்பான்னு எனக்கு ஒரு இமேஜ் இருந்தாலும் என் பையனுக்கு ஒரு நல்ல விஷயம் நான் செய்வேன். நான் முதல்ல உங்களுக்குள்ளான ஒரு செல்ஃப் இமேஜை நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் இமேஜை கிரியேட் பண்றதுக்கு சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. ஸோ இதனுடைய ஆத்தர் பார்த்தீங்கன்னா டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ட்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஒரு MSc பிளாஸ்டிக் சர்ஜன். இவர் நிறைய பேருக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் செஞ்சு ஃபேஸ் லிஃப்டிங் சர்ஜரி எல்லாம் பண்ணி அவங்களை நிறைய அழகாக்கிட்டே இருந்தாரு.
ஒரு 10 இயர்ஸ் கழித்து அவர் ஒரு சர்வே எடுக்கிறார். நம்மள்ட்ட ஃபேஸ் லிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போன எல்லாருமே நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, மகிழ்ச்சியா இருக்கிறாங்கிறத ஒரு சர்வே எடுக்க போறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க யாருமே சந்தோஷமா இல்லை அப்படின்னு. அதுக்கான என்ன ரீசன் அவர் இது பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருந்த செல்ஃப் இமேஜ் மாறவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க முதல்ல உங்களுடைய மனசுல நான் அழகா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிய வைக்காம நாங்க எத்தனை ஆப்ரேஷன் பண்ணி உங்க பேச மாத்தினாலும் நீங்க மாற மாட்டீங்க. மறுபடியும் பழைய நிலைமைக்கு போய் நீங்க வந்து உங்களுடைய வருத்தமும் சோகமாவும் தான் இருக்க போறீங்க. அதனால முதல்ல நீங்க வந்து ஃபேஸ் லிஃப்டிங் ஆப்ரேஷனோ ஏதோ உங்களுக்கு முதல்ல தேவையில்லை, முதல்ல உங்களுக்கு தேவை நீங்க அழகா இருக்கிறீங்கிற ஒரு செல்ஃப் இமேஜ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்தா அந்த புக்கை வாங்கி எல்லாரும் படிங்க. சைக்கோ சைபர்நெட்டிக் டாக்டர் மேக்ஸ்வெல் மார்ட் அப்படிங்கிறவர். அடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன். நீங்க செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் மனதிற்குள் உங்களை பற்றி என்ன பேசுறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களை பத்தி நீங்க உங்க மனசுக்குள்ளலாம் நான் நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்துருவேன், இன்னைக்கு என்னால் நல்லா பேச முடியும் அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் பேசியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த ட்ரைனிங் நல்லா இருக்கும், நல்லா அமைஞ்சிடும். அதே இது ஐயோ நான் ஒன்றும் சரியா ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே, நான் இன்னும் அதை ரெடி பண்ணல இதை ரெடி பண்ணலையே, எப்படி நான் அந்த ஸ்பீச்சை கொடுக்க போறேன் அப்படின்னு என் மைண்டுக்குள்ள நான் எப்பயுமே ஒரு நெகட்டிவான விஷயத்த நான் பேசிக்கிட்டே இருந்து இங்க உட்காந்தேன்னா இங்க இருக்க விஷயங்களும் நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ எப்பயுமே உங்களை பத்தி பாசிட்டிவான செல்ஃப் டாக் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க பணக்காரன் ஆகணுமா, சந்தோஷம், நான் கோடீஸ்வரன் அடிக்கடி சொல்லிட்டே இருங்க. நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஒரு நல்ல ட்ரெயினர் ஆகணுமா, ஐ ஆம் த பெஸ்ட் ட்ரெயினர் அப்படிங்கிறத சொல்லுங்க. நல்ல ஒரு ஸ்பீக்கரா, நல்லதுன்னு ஒரு டாக்டரா, ஐ ஆம் த பெஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனோட உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மிங்கிள் பண்ணி உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க மைண்டுக்கு அது வந்து ஒரு எப்படி சொல்றது, நீங்க ஒரு விதை போடுற மாதிரி இந்த விதையை நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து பெருசா கிடைக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புலி வருதுன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து நமக்கு வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பொய் சொன்னீங்கன்னா பொய் சொல்ற விஷயம் நடந்துருன்னு சொல்லிட்டு. அதை நான் வேற விஷயமா நான் பாக்குறேன். நீங்க தொடர்ந்து 1 மாதங்கள் 2 மாதங்கள் ஒரு பொய்யை சொன்னா கூட அது உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஸ்டோரியில இருக்கு. ஓகேவா, அவர் ஒரு 2 மாதங்களா புலி வருது மத்தவங்களை ஏமாத்திட்டே இருப்பாரு. ஸோ அதனுடைய ரிசல்ட் என்னன்னா உண்மையாவே புலி வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய மைண்டுக்குள்ள நீங்க திரும்ப நீங்க என்ன விஷயத்த உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இதை நீங்க அடுத்தவங்க சொல்றது மூலமா கூட நீங்க வந்து ஏத்துக்கலாம். உங்களுக்கு ராமன் சீதையோட இது தெரியும். ராமன் வந்து சீதையை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது குரங்கு கூட்டத்தோட சீதையை தேடிட்டே இருப்பாங்க. அப்ப அனுமன் வந்து சீதையை போய் பார்த்துட்டு அனுமன் கனையாலையை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, அம்மா இந்த இலங்கையை தீக்கிரை ஆகிக்கிட்டு உங்களை என் தோல்ல உட்காந்துட்டு கொண்டு போய் ராமன்ட்டு சேர்த்துறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப சீதையை சொல்லுவாங்க, என் ராமன் பலசாலி, என் ராமன் வந்து எல்லாத்தோட பெஸ்டானவர், அவர் அங்கிருந்து வந்து இந்த ராவணனை அடிச்சு கொண்டு தோஷம் பண்ணிட்டு என்னை வந்து அழைச்சிட்டு போவாரு, நீ அவர்கிட்ட நான் பத்திரமா இருக்கிற செய்தியை மட்டும் நீ சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அப்ப இதை போய் சொன்னோன்னே ராமனுக்கு உத்தியோகம் பிறந்துருது. நம்ம ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, நம்மள திறமசாலின்னு சொல்றாங்க, என்ன பலசாலின்னு சொல்றாங்க, என்னால வெற்றி பெற முடியும்னு சொல்றாங்க, அதனால நான் கண்டிப்பா ராவணனை கொண்டு ஜெயிச்சிருவேன்னு சொல்லி ஒரு பக்கம் பாசிட்டிவான ஒரு செல்ஃப் டாக்க கொடுக்குறாரு. அதே அந்த பக்கம் ராவணனுடைய ஒய்ஃப் மண்டோதரி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க ராமன் ஒருத்தர் வர போறாரு, அவரை நீங்க அடி வாங்கி சாவ போறீங்க, ஒழுங்கா வந்து சீதையை கொண்டு போய் அவன்கிட்ட விட்டு வந்துருங்க, அவன் உங்களோட பெரிய பலசாலியா, ரொம்ப இதான், நீங்க வேண்டாம் அவன்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா ராவணன் தான் மிகப்பெரிய பலசாலி. இமயமலையை தன்னுடைய ஒத்த கையால தூக்குனவரு, எல்லா விஷயத்திலும் பெஸ்டான ஆளு. பட் ஆனா அவர் தோக்குறதுக்கு மிகப்பெரிய காரணம் அவர்கிட்ட பக்கத்திலே இருந்து அவரை பத்தி நெகட்டிவான ஒரு டாக் கொடுத்துக்கிட்டே இருந்தனால்தான். ஸோ உங்களை பத்தி பாசிட்டிவான டாக்கை நீங்க கொடுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க கொடுக்குற மாதிரி நீங்க நடந்துக்கங்க. ஸோ இதுதான் வந்து பெஸ்டா உலகத்துல ஜெயிக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஈஸியான விஷயம் என்னன்னா உங்களுடைய செல்ஃப் இமேஜை மாத்துங்க, அடுத்தவங்களுடைய பாசிட்டிவ் அஃபர்மேஷனா இருங்க, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுங்க. 3வது விசுவலைசேஷன். நீங்க டெய்லி என்ன விஷயங்களை கற்பனையில பாக்குறீங்களோ அதான் நீங்க நிஜ வாழ்க்கையில கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கற்பனையை அந்த விசுவலைசேஷன் பண்றதுனால நீங்க ஜெயிக்க முடியும்னா, இந்த உலகத்துல ஜெயிச்சவங்க எல்லாமே விசுவலைசேஷன் பண்ணி ஜெயிச்சதுனாலதான் ஜெயிச்சாங்க. நாட்ரான் செராக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ரஷ்யாவில் இருந்தாரு. அவரை வந்து அமெரிக்காவோட ஸ்பைன்னு சொல்லிட்டு அந்த ஜீவோ வந்து என்ன பண்றாங்க, பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாவே இருக்கு, அவரை பத்தி புத்தகங்கள் நிறைய இருக்கு, நீங்க கண்டிப்பா படிச்சு பார்க்கலாம். இவர் வந்து 4 வருஷம் வந்து ஜெயில வந்து தனியா சாலிட்டேஷன் சொல்ற மாதிரி தனி அறையில அவர் மட்டும்தான் இருப்பாரு, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெயில ஒரு 4 வருஷம் அவரை வந்து கொண்டு வந்து போட்டுறாங்க. 4 வருஷம் கழிச்சு அவரை ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து இஸ்ரேல்ல போயிட்டு அவர் அங்க ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆகுறாரு. கேபினெட் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அப்ப இருக்க ரஷ்யாவில் மிகப்பெரிய செஸ் சாம்பியன், இன்ன வரைக்குமே ஒரு பெஸ்ட் செஸ் சாம்பியன் சொல்ற கேரி காஸ்பரோ வந்து இஸ்ரேல் வராரு. அப்ப ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கேம் நடத்துறாங்க. அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கேம்ல
இந்த நாட்ரான் செராக்கின்ங்கிற ஒரு கலந்துக்கும் போது ஈஸியா வந்து கேரி காஸ்பரோ ஜெயிக்க முடியாத கேரி காஸ்பரோ ஈஸியா வின் பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவருக்கே கேரி காஸ்பருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவர் திரும்ப தொடர்ந்து 5 கேம் அவரோட விளையாட சொல்லி கம்பல் பண்றாரு டெமான்ஸ்ட்ரேஷன் கேம். அந்த 5 கேம்லயும் தொடர்ச்சியா அவர் வந்து ஜெயிச்சுட்டே இருக்காரு. ஜெயிச்சுட்டே இருக்கும்போது பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, என்ன சார் உலகத்துல யாராலையுமே ஜெயிக்க முடியாது, கேரி காஸ்பரோ வந்து ஈஸியா நீங்க ஜெயிச்சிட்டீங்களே, எப்படி சார் உங்களால முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாரு. நான் ஜெயிலுக்குள்ள நான் 4.5 வருஷம் இருந்தப்ப 4.5 வருஷம் டெய்லி நைட்டு என்னுடைய விசுவலைசேஷன்ல நான் கேரி காஸ்பரோ தோக்கடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அதனால அவர் என்ன மூவ் பண்ணுவார், அடுத்து நான் என்ன மூவ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கற்பனையிலே நான் வந்து அவர்கிட்ட கேம் விளையாண்டுட்டே இருந்தேன். அந்த கற்பனையான ஒரு விசுவலைசேஷன் தான் இன்னைக்கு எனக்கு வந்து ஜெயிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ விசுவலைசேஷனுக்கு அவ்வளோ மிகப்பெரிய பவர் இருக்கு. ஸோ அந்த விசுவலைசேஷனை நீங்க இதுலேயே ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த விசுவலைசேஷன் எப்படி பண்ணலாங்கிற ஒரு சிம்பிள் மெத்தட்னா, நீங்க உங்களுக்கு என்ன விஷயம் வேணுங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு, அந்த விஷயம் உங்களுக்கு அடைஞ்சா நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க, அந்த விஷயம் தான் நீங்க என்னென்னலாம் செய்வீங்க அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள டெய்லி ஒரு கற்பனை படமா ஓட்டுங்க. இந்த உலகத்துல எல்லாமே கற்பனை தான். இந்த கற்பனையில ஜெயிச்சவங்க தான் இருக்கோம். உலகத்துல இன்னைக்கு இருக்கிற எல்லா பொருள்களையும் நீங்க வந்து இவர் அழகா சொல்லுவாரு, இருக்கிற எல்லா பொருட்களுமே ஏதோ ஒரு விஷயத்துல ஏன் இது இருக்கு ஏன் இது இல்லைன்னு ஒரு கொஸ்டின் கேட்டதுனால ஏன் இப்படி ஒரு பொருள் வருது அப்படிங்கிறத பார்த்தா அந்த விசுவலைசேஷன்ல தான் வந்திருக்கு. ஸோ இந்த விசுவலைசேஷனை திரும்ப நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும். ஸோ 3வது விஷயம், உங்க மைண்டுக்கு நீங்க என்ன விஷயத்த தீனியா கொடுக்குறீங்க. நமக்கு பசிக்குதுன்னா நீங்க சாப்பிட்றோம், என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றோம், அதுதான் நம்ம உடம்பு பார்த்துக்குது. நீங்க ஜங்க் ஃபுட் மாதிரி சாப்பிட்றீங்களா, இல்ல வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்களா. அதே மாதிரிதான் உங்க மைண்டுக்கு ஒரு சாப்பாடு தேவை. அந்த மைண்டுக்கு நீங்க என்ன சாப்பாடு போடுறீங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வாட்ஸ்அப், தேவையில்லாத ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களை பார்த்து உங்க மைண்டுக்கு போறீங்களா, இல்ல நியூஸை பார்த்து இந்த விஷயம் நடந்து போச்சு அப்ப இது நமக்கு நடந்துரும் அப்படின்னு ஒரு பயத்து வரீங்களா. உங்க மைண்டுக்கு என்ன விஷயங்களை நீங்க திரும்ப 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 தீனியா போறீங்களோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டா காட்ட போகுது. ஸோ உங்களுக்கு மைண்டுக்கு தீனி போற விஷயங்கள் நல்ல ஒரு புத்தகங்கள், ஒரு வார்த்தைகள், ஒரு மனிதர்களுடைய பழக்க வழக்கம் எது வேணாலும் உங்களை மாறும். உங்களை சுத்தி இருக்க மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ புக்கு, அடுத்து கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்கள், உங்களுக்கு உள்ள படிக்கிற புத்தகங்கள், நீங்கள் பார்க்குற திரைப்படங்கள், நீங்க என்ன மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்க, என்ன மாதிரி மனிதர்களை பழகுறீங்களோ இதுதான் உங்களுக்கான மனதுக்கான தீனி. அந்த தீனியை நீங்க என்ன போடுறீங்க, என்ன மாதிரி போடுறீங்க அப்படிங்கிறத பாருங்க. முடிந்தா நல்ல ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணுங்க, நிறைய புக்கு படிங்க, எல்லாமே உங்களை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி புத்தகங்களா பார்த்து தேடி தேடி படிங்க. இந்த புத்தகங்கள் உங்க வாழ்க்கையை பெருசா மாத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கூட இருக்க மனிதர்கள் ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய பைல்வான் வந்து வந்தாரு. வந்துட்டு அங்க இருக்க ராஜாட்ட சொல்றாரு, என்ன ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே மிகப்பெரிய ஆள் கிடையாது, உங்க நாட்டுல அந்த மாதிரி யாராவது மிகப்பெரிய வீரர்கள் தான் என்ன ஜெயிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ராஜா அங்க இருக்க ஒரு தளபதியை பார்த்து, நீ நாளைக்கு அவரோட போர் போட்டு நீ ஜெயிச்சிடுற அப்படின்னு சொல்றாரு. இந்த தளபதிக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. எப்படி அவரை ஜெயிக்க முடியும், நான் வந்து அவரோட அவர் கொஞ்சம் நெகட்டிவா ஃபீல் பண்றாரு, அதனால ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப போய் ஒரு மந்திரிட்ட ஐடியா கேட்கிறாங்க, அந்த மாதிரி ஈஸியா ஜெயிக்கிறது இதை ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா சொல்றாரு. அந்த ஐடியா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. அந்த ஐடியா ஒண்ணும் இல்ல, அந்த பைல்வான் அந்த ரூமை விட்டு வெளில வரும்போது அந்த ரூம்ல வாசல் இருக்க காவலாளி கேட்கிறாரு அந்த பைல்வான்ட்ட, என்ன சார் நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லையா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த பைல்வான் சொல்றாரு, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா இன்னொருத்தர் கேட்கிறாரு, சார் என்ன சார் இன்னைக்கு ஏதோ ஃபேஸ்ல ஒரு மாதிரி இருக்கிறீங்க, நீங்க எப்போதும் போல இல்லையே, நேற்று இருந்த பிசினஸ்லாம் இன்னைக்கு இல்லாம இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா சார், ஏன்னா அரண்மனை வைத்தியரை வர சொல்லட்டுமா உங்களுக்கு டெஸ்ட் பண்ண அப்படிங்கிறாரு. இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல சார் ஏதோ ஒரு முகம் வாட்டமா இருக்கு, நீங்க கொஞ்சம் பாத்துங்க சார், நீங்க வேற சண்டைக்கு வேற போறீங்க, அதனால கொஞ்சம் பாத்துங்க சார் அப்படிங்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு மனிதர்களும் அவரை பாக்குறவங்களாம் அவர் உடல்நிலையை பத்தி நெகட்டிவா பேசிக்கிட்டே வர்றாங்க. இந்த பைல்வான் உண்மையா மனசுக்குள்ள என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அவர் அந்த இதுக்கு போகும்போது அங்க ஒரு நிறைய ஃபிளெக்ஸ் இருக்கு. அதுல என்னன்னா, இவருடைய ஆப்போனன்ட் பைல்வான் அந்த தளபதி இருக்காருல்ல, அவர் நிறைய ஜெயிச்சதாகவும் அவர் பெரிய வெற்றி வாகி சொன்ன மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு. இப்ப அவர் நினைக்கிறாரு, நம்ம தப்பான இடத்துல வந்து நம்ம தப்பா கமிட் பண்ணிட்டோமோ அப்படின்னு மாதிரி பயந்து உள்ள போறாரு. ஸோ நினைச்ச மாதிரி அவர் தோத்து போறாரு. என்ன காரணம், அவர் இருக்க மனிதர்கள் எல்லாமே அவர்கிட்ட நெகட்டிவா சொல்றாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க ஏதோ உடம்பு இருக்குன்னு. இதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்களை பாசிட்டிவா எப்போதும் வச்சிருக்காங்களா, நெகட்டிவா வச்சிருக்காங்களா அப்படிங்கறத நல்லா கண்ணுங்க. ஒரு சின்ன விஷயத்த செய்றீங்கன்னா, சார் தம்பி இது நல்லா செஞ்சிருவப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு நிறைய ஸ்கில் இருக்கு அப்படின்னு உங்களை நல்லா விஷயமா சொத்து பாராட்டுறாங்களா, இல்ல நீ இதை பண்ணா சொதப்பிடுவா, இது வேண்டாம் இதை நானே செஞ்சிடறேன் அப்படிங்கிறாங்களான்னு பாருங்க. ஸோ உங்களை சுத்தி இருக்க மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க. உங்களை சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்ன மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இந்த வாட்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கான வீட்டுல இருக்கிற மக்கள் தான் இருக்காங்க கொஞ்ச நாள் எங்களை சுத்தி 40-45 நாளா.
ஓகே, ஒரே ஒரு விஷயம், அதை நான் சார்க்கா சொல்றேன். உங்களை மற்றவர்கள் பாராட்டுவதுடன் உங்க வீட்டுல இருக்கவங்க பாராட்டினா நீங்க இன்னும் வந்து பலசாலி ஆயிடுவீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் இருக்கு. அடுத்து உங்களுக்கு ஒரு சுத்தி இருக்கிற விஷயங்களான பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பாருங்க, நெகட்டிவான விஷயங்களை பார்க்க வேண்டாம். அந்த பாசிட்டிவிட்டிக்கு நெகட்டிவிட்டிக்கு நிறைய பேர் டிஃபரன்ஸ் தெரியாது. நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் பயப்படுறது வந்து நெகட்டிவா, எப்படி ஒரு ஸ்பீச் கொடுக்க போறோங்கிறது நீங்க நெகட்டிவா நினைக்கும் போது அதை பாசிட்டிவா மாத்திக்கலாம். பட் ஆனா லைஃப் லாங்ல நீங்க பாக்குற விஷயங்கள் எல்லாமே தப்பு தப்பா பாக்குறீங்களா அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. எப்பயுமே பாசிட்டிவான விஷயங்களை பாத்தீங்கன்னா உங்களுடைய இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். மிக சிறப்பான ஒரு உரை வழங்கினார். புகழ், பணம், வாழ்வு எல்லாமே மைண்ட் செட்ல தான் இருக்குன்னு சொல்லி அதை சரி பண்ணா வெற்றி அடையலாம்ங்கிறத சொன்னார். மக்கு என ஆசிரியரின் வசவை வீழ்த்திய தந்திரமான அந்த தன்னுடைய வாழ்வு அனுபவங்களை சொன்னாரு. மனதை செம்மைப்படுத்தி நம்மை வளர்க்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி தந்திருக்கிறார். புத்தகங்களுக்கு மட்டுமல்லாது ட்ரைனிங்களுக்கு ஒரு மார்க்கெட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் நன்றாக பேசுவீர்கள் என்ற நம்பிக்கையில நாங்கள் கவனிச்சோம். அதனால அது நல்லா இருந்ததுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்துட்டோங்கிறத சொல்லி, சீதையின் மனம், மண்டோதரியின் மனம் என பழங்காலத்தில் இருந்த பெண்களோட மனங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்த முக்கால பயிற்சியாளருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி, மனநலம் மண்ணுயிருக்கெல்லாம் ஆக்கம்ங்கிறார் வள்ளுவர். அதனால ஒரு அற்புதமான ஒரு உரை வழங்கினீர்கள், பயிற்சி வழங்கினீர்கள். உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பாசமா சூப்பர் மாஸ்டர்லாம் வர சாட்ல வந்திருக்கு. மாஸ்டருக்கு நன்றி. அடுத்து நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய பட்டிமன்ற பயிற்சியாளர் 2016ஆம் ஆண்டு ஜேசி இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவர். நிறைய மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களாக இருக்கக்கூடியவர். ஒரு அற்புதமான பயிற்சியாளர். நிறைய பணக்காரர்களும் பயிற்சியாளர்களும் நிறைந்த வையம்பட்டி டவுன், தேசிய வையம்பட்டி டவுனுடைய உறுப்பினர், செயலாளர். 2019 மண்டல பயிற்சியாளராக தேர்ச்சி பெற்ற இவர் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம் ஆகியவற்றுக்கான பயிற்சிகளை வழங்கி கொண்டு பயிற்சிகளை மேற்கொள்கிற கார்ப்பரேட் ட்ரெய்னர் என நண்பர்களால் அன்போடு அழைக்கப்படுகிற ஜேசி எஸ் சசிகுமார் அவர்களை பயிற்சி வழங்க வருமாறு உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ அறிவுலகன் சார். பேசுங்க சசி, பேசுங்க. ஓகே சார். வாய்ஸ் கரெக்டா கேக்குதுல்ல சார்? கரெக்டா பேசு. ஓகே, இந்த ஒரு இனிய வேலையிலே ஒரு அழகான ஒரு தொடக்கமாக ஒரு இனிய பயிற்சியை ஏற்பாடு செய்த ஜேசி திருவாரூர் ராயலுக்கும் அதை அருமையாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் நமது டாக்டர் அறிவுலகன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கும் மிக உறுதுணையாக இருந்த ஜேசி திருவாரூர் ராயலோட பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அண்ட் எல்லா மெம்பர்ஸுக்கும், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், ஜோன் சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்துல மூணாவதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது எல்லாமே முக்கியம் தான். மணி மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம் முக்கியம், மைண்ட் மேனேஜ்மெண்ட் இன்னொரு பக்கம் முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் அது எந்த அளவுல இதுல இருந்து வேறுபடுது அப்படின்னா, ஒரு விஷயம் ஆதி என்ன சொன்ன அந்த ஒரு கதையில இருந்து தான் நானும் இது பண்றேன். ஒருத்தர் வந்து நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு, போறாரு வர்றாரு, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இது பரணி என்ன சொல்ற மாதிரி நல்ல பணக்காரரா இருக்காரு, திடீர்னு வந்து நொடிச்சு போயிடுறாரு, ரொம்ப வறுமையில போயிடுறாரு அப்படின்னா, மத்தவங்க சொல்லும் போதோ இல்ல அடுத்தவங்க அவங்களுக்கு குறிப்பிடும் போதோ என்ன சொல்லுவாங்க, நல்லா தயார் இருந்த மனுஷன், டைம் சரியில்லையா அப்படிம்பாங்க. அந்த டைம் சரியில்லைன்ற வார்த்தைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் குறிக்கப்படுது. அதை மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். டைம் மேனேஜ்மெண்ட்ன்றதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன கேள்வியோட வர ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? நார்மலா ஒரு சராசரியா எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? சாட் பாக்ஸ்ல முடிஞ்சவங்க போடுங்க, இல்ல வாய்ஸ் ஆன் பண்ணிட்டு சொன்னாலும் ஓகே. 3 மணி. வாய்ஸ் ஆன் பண்ண வேணாம், சாரி, கொஞ்சம் குழப்பமாயிரும். சாரி சாட் பாக்ஸ்லயே போடுங்க. ஆறு மணி, 4:30, 5, 6, 6:30. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சாதனையாளர்கள் பல பேருக்கு, அது வெற்றி பெற்ற நிறைய மனிதர்கள்ல டாப்ல இருக்கவங்களோட ஒரு 95% வச்சு ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அவங்களுக்கு இருக்க நல்ல குணங்களை வந்து எடுத்து பாக்குறாங்க.
அதுல ஒரு தனி மனித மேம்பாட்டிற்கு என்ன மாதிரியான குணங்கள் தேவை அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு 3 குணங்கள்ல இந்த ஒரு குணமாவும் பாக்குறாங்க. அதாவது என்னன்னா, அதிகாலையில 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறது. இந்த அதிகாலையில 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கவங்க மோஸ்ட்லி சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருந்திருக்காங்க. இந்த படத்துல இருக்க 3 பேரும் தெரியும், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரைட் சைட் கார்னர்ல இருக்கவங்க ஜாக்கி ஜான், அவர் வந்து ஒருவேளை நைட் எவ்வளவு ஷூட் லேட் ஆனாலும், நைட் ஒருவேளை ஷூட்டிங் ரொம்ப லேட் ஆயிட்டு எவ்வளவு லேட்டா போய் தூங்க போனாலும் காலையில கரெக்டா 4:30க்கு எந்திரிச்சிருவாங்களாம். அதுக்கு பக்கத்துல அந்த நடுவுல இருக்க லேடி வந்து இந்திரா நூயி, பெப்சி கம்பெனியோட சிஇஓ. அவங்க எப்பயுமே டெய்லி வந்து 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அதனாலதான் நம்ம உலகின் 50 தலை சிறந்த பெண்மணிகளோட லிஸ்ட்ல அவங்களும் ஒருத்தவங்களா இருக்காங்க. அந்த டிம் குக், ஆப்பிள் நிறுவனத்தோட சிஇஓ டிம் குக் வந்து 3:45க்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்களாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம சீக்கிரமா எந்திரிக்கிற ஒரு குணம் வந்து நம்ம தனி மனித மேம்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஓகே, நம்ம சீக்கிரமா எந்திரிக்கிறதுல இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம அந்த அலாரம்லாம் வைப்பாங்க. சில பேர்லாம் வந்து அம்மாலாம் எழுப்பிடுவாங்க. இப்ப நம்ம அலாரம் வச்சு எந்திரிக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா, கொஞ்சம் அசதியா இருக்கும். நம்ம அதை இது பண்ணிட்டு ஸ்னூஸ் பண்ணிட்டு ஒண்ணு தூங்கிடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம அம்மா எழுப்புறாங்கன்னா, இருங்கம்மா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் தூங்கிக்கிறேன், எந்திரிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவோம். கௌர் கோபால் தாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க காலையில வைக்கிற அலாரம் வைக்கிறீங்களா, இப்ப 5 மணிக்குன்னு வைக்கிறீங்க அப்படின்னா 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அதை ஸ்னூஸ் பண்ணிட்டு திரும்ப தூங்குனீங்க அப்படின்னா உங்க வாழ்நாளோட அந்த நாளோட தோல்வி அங்கதான் முதல்ல ஆரம்பமாகுதுன்னு சொல்றாரு. அந்த தோல்வியை வந்து நீங்க அங்கதான் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க. ஸோ அந்த தோல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டான நேரத்துக்கு எந்திரிச்சிட்டீங்கன்னாவே உங்களுடைய அன்னை நாள் சக்சஸ் ஆயிரும். அதே தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையுமே சக்சஸ் ஆயிரும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 4 மணி 4:05 எந்திரிக்கிறது காட்டிலும் இன்னொரு ஐடியா என்ன சொல்றாங்கன்னா, 5:04, 5:40, 4:14 இது மாதிரி கூட்டி பார்த்தோம்னா 9ன்னு வரக்கூடிய வரக்கூடிய நம்பர்ஸ்ல அந்த டைமிங்ல நீங்க அலாரம் வச்சு எந்திரிச்சீங்கன்னா இன்னும் உங்க நாள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்க. அதாவது இந்த 9ங்கிறது ஒரு மேஜிக் நம்பரா, அதனால கரெக்டா அந்த 5:04, 5:40, 5:22 இந்த மாதிரி டைமிங்க்கு அலாரம் வைக்கணும். அதோட ரொம்ப முக்கியம் 5:04 கரெக்டா 5:04 எந்திரிச்சோம், 5:05 வரைக்கும் கூட போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த அளவுக்கு கரெக்டா எந்திரிச்சிடறோம். ஓகே, ஒரு நாளை எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படின்னா, நம்ம டைம் எல்லாருக்குமே ஒரே அளவு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து பணம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம திரும்ப சம்பாரிச்சிட முடியும். ஒருவேளை மைண்ட் செட் இப்போதைக்கு மாறி இருக்கு அப்படின்னாலும் நம்மளால திரும்ப ஏதோ ஒரு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஒரு தடவை நம்ம இழந்த ஒரு டைம் வந்து திரும்ப ஒரு தடவை நம்ம திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஸோ டைமை பொறுத்த வரைக்கும் கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கணும். இங்க இந்த போட்டோல பாக்குற அந்த 4 பேர்ல வந்து ரெண்டாவது இருக்கவங்க வந்து சின்னசாமிங்கிறவங்க, கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரர்கள். இவங்க சின்னசாமி, நடராஜன், கந்தசாமி, ரத்தினம். சின்னசாமியை பொறுத்த வரைக்கும் 1950களில் 12 வயசு அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துறாங்க. குடும்ப பொறுப்பு முழுசுமே யாருக்கு போயிருது அப்படின்னா, மூத்தவரா இருக்கக்கூடிய சின்னசாமி மேல விழுந்தது. வெறும் 12 வயசா இருக்கும்போது அன்னூர் பஸ் ஸ்டாண்டோட ஒரு பழக்கடையில ஒரு பகுதி நேரத்துக்கு வேலைக்கு சேர்றாரு. அவர் அப்புறம் முழு நேரமாக வேலையா மாறிடுது. அதாவது பழக்கடையோட வேலையை பொறுத்த வரைக்கும் காலையில 5 மணிக்கு ஒரு பஸ் வரும். ஸோ இவர் என்ன பண்ணணும்னா, காலையில 5 மணிக்கே போய் கடையை திறந்துடணும், முதலாளி வரதுக்கு முன்னாடி போய் கடையை திறந்துடணும். திரும்ப 9 மணிக்கு அடுத்த பஸ் போகுது, லாஸ்ட் பஸ் 9 மணிக்கு கிளம்பும். ஸோ அந்த டைமிங்ல போய் தான் இவர் கடையை மூட முடியும். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, கரெக்டா 5 மணிக்கு திறந்துறாரு, 9 மணிக்கு கடையை சாத்திடுறாரு. இப்படியே அவரோட வாழ்க்கை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டோட டெண்டர் இன்னொருத்தவங்களுக்கு மாத்தி கொடுத்துறாங்க. அப்படி மாத்தி கொடுத்தோன்னே என்ன ஆயிருது அப்படின்னா, இவங்க வச்சிருந்த பழக்கடையை மூட வேண்டிய சுச்சுவேஷன், இவரோட வேலை போயிருச்சு. இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, இப்ப பழக்கடையையும் மூடுறதுனால இவருக்கும் அந்த வேலை போயிருச்சு. அப்புறம் என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் அப்படியே தேடி தேடி பார்த்துட்டு ஒரு மில்லுல போய் வேலைக்கு சேர்றாரு. அந்த காலங்கள்ல மில்ல வேலை பார்க்கறது, கோயம்புத்தூர் சைடுல மில்லுல வேலை பார்க்கறது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. நீங்க மில்லுல வேலை பார்த்தீங்கன்னாவே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் கூட. அவர் என்ன பண்றாருன்னா, 18 வயசுல கரெக்டா மில்ல ஜாயின் பண்றாரு. மில்ல பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் வேலை. 8 மணி நேரம் வேலை. ஆனா முன்னாடி அவருக்கு 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வேலை பார்த்து பழக்கப்பட்டது. இப்ப 8 மணி நேரம் வேலைங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு வேலையா தோணுது. 8 மணி நேரம் வேலையை முடிச்ச உடனே என்ன பண்றாங்க எல்லாரும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க ஃப்ரீ டைம்ல என்ன இருக்கு, போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிக்க சில பேர் கிளம்பிடுறாங்க. சில பேர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு, வா சீட்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டாட கிளம்பிடுறாங்க. ஆனா சின்னசாமிக்கு இது ரெண்டுமே பிடிக்கல. நம்ம இவ்வளவு நேரம் உழைச்சிட்டு இருந்திருக்கோம், இந்த ஒரு 8 மணி நேரம் உழைக்கிறோம், தூங்குறதுக்கு ஒரு 7 மணி நேரம் வச்சுட்டோம்னாலும், ஒரு மிச்ச வேலைகளுக்கு 2 மணி நேரம்னு வச்சாலும் மிச்சம் ஒரு 7 மணி நேரம் வெட்டியாவே இருக்கு. இந்த 7 மணி நேரத்தை நம்ம வெட்டியா பொழுதுபோக்குறத தாண்டி ஏதாவது ஆக்கப்பூர்வமா பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்பதான் இவருக்கு தோணுது, நமக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் என்னது, பழக்கடை. பழக்கடையை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடு தேவையில்லை, மளிகை கடையெல்லாம் வச்சோம்னா பெரிய முதலீடு நமக்கு தேவை. அப்படினால ஒரு பழக்கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி வாங்குறாங்க, வெறும் 105 ரூபா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 100 ரூபாய்க்கு பழங்கள்லாம் வாங்கி அதுல போடுறாங்க. வாங்கி போட்டு அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமா பழங்களை கொண்டு போய் தெருவா விற்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. அதை ஒரு கடையா போடுறாங்க. பிஎஸ்ஜி காலேஜுக்கு முன்னாடி ஒரு பழக்கடை போடுறாங்க. அந்த பழக்கடை கொஞ்ச நாள் போக போக இப்ப அவங்க 3 தம்பிகள்ல இன்னொரு தம்பி நடராஜனும் என்ன பண்ணிடுறாருன்னா, 18 வயசு வந்துருது, அவரும் மில்லுல ஜாயின் பண்ணிடுறாரு.
இப்ப ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கடை ஓபன் பண்ணனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ஆள் காலையில ஷிஃப்ட், இன்னொரு ஆள் நைட் ஷிஃப்ட். இது மாதிரி மாறி மாறி போறாங்க. அந்த மிச்சம் இருக்கிற டைமிங்ல பேலன்ஸ் இருக்க அந்த ஓய்வு நேரத்துல 2 பேருமே கடையை பாத்துக்கிறாங்க. ஒருத்தர் காலையில பாத்துக்கிட்டாருன்னா இன்னொருத்தர் நைட்டு பாத்துக்கிறாரு. இந்த மாதிரி மாறி மாறி கடையை பார்த்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா பழக்கடை நடத்திட்டு போறாங்க. அப்படியே 1984க்குள்ள 4 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிடுறாங்க. 4 பிரான்ச் ஓபன் பண்றதுக்குள்ள மிச்சம் இருக்க 2 தம்பிகளும் கடை பொறுப்பை பார்க்குற அளவுக்கு வளர்ந்து வந்துடுறாங்க. இப்ப வந்து 4 பேருமே 4 கடைகள் அப்படின்னு ஆயிடுச்சு. மில்லு வேலையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப நிகழ்காலங்கள்ல 10க்கு மேற்பட்ட நகரங்கள்ல 65 கிளைகளை கொண்டிருக்க கோவை பழமுதிர் நிலையத்தோட முதலாளிங்க தான் அந்த 4 பேரும். வெறும் வேற எதுவுமே பண்ணல. அவங்க மில்லுக்கு போனாங்க. மில்லுக்கு 8 மணி நேரம் வேலை போக மிச்சம் இருக்க ஓய்வு நேரத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கலாம் அப்படிங்கறத யோசிக்காம அதையும் ஏதாவது ஆக்கப்பூர்வமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்னதா ஆரம்பிச்ச வெறும் 100 ரூபாய் செலவு பண்ணி ஆரம்பிச்ச ஒரு கடை இப்ப 300 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் வர வருஷத்துக்கு 300 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய கடையா மாறி இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், அவங்களுக்கு டைமை எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றது தெரிஞ்ச விஷயம் தான். நண்பர்களே, தூங்கும் நேரத்தை கழித்து விட்டால் மீதம் உள்ளது உங்கள் கனவை தாங்கும் நேரம். தூங்கும் நேரத்தை கழித்து விட்டால் மீதம் உள்ளது உங்கள் கனவை தாங்கும் நேரம். இந்த ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சா போதும். அடுத்ததா ஒரு புத்தகத்தை ஒண்ணு அறிமுகம் பண்ணி வச்சலாம். காலை எழுந்தவுடன் தவளை, பிரெயின் ட்ரேசியோட ஈட் தட் பிராக் அப்படிங்கிற புத்தகத்தோட மொழிபெயர்ப்பு தான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து ஒரு 21 வழிகள் சொல்லியிருப்பாங்க ஆத்தர். அதாவது என்னன்னா 21 வழிகள்ல எப்படியெல்லாம் நம்ம ஈஸியா டைம் மேனேஜ் பண்ணலான்றது. வாய்ப்பு இருந்தா இது வாட்ச் பாருங்க, நிறைய பேர் வாட்ச் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையான புத்தகம் கூட. இதுல சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போறது. ஒரு விஷயத்தை எப்பயுமே அந்த தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணலாம்னு நினைப்போம், ஆனா பொறுமையாவது பண்ணிக்கலாம்ப்பா, என்னப்பா அப்படி அவசரம் வரும். இப்ப யாருக்காவது ஃபோன் பண்ணலாம்னு நினைக்கும், அப்புறமா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவோம். இப்ப யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும்னு நினைப்போம், அதை தள்ளி போடுறதை தவிர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களோட கால மேலாண்மையை தெளிவா பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வாட்சை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு நபர் ஞாபகம் வரும். இந்த வாட்ச் வந்து ரொம்ப காந்தி தாத்தா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். காந்தி தாத்தாவை பொறுத்த வரைக்கும் இந்த தள்ளி போடாம இருக்கணும்ன்றதுல, அதாவது காலத்தை கரெக்டா பயன்படுத்தணுங்கிறதுல ரொம்ப முக்கியமா மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் ஒருத்தர். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு, அதாவது ஒரு கூட்டத்துக்கு பேச போறாங்க. கூட்டத்துக்கு பேச போகும்போது பாலகங்கார திலக் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்தாரு. பொதுவாகவே இந்த லேட்டா வர்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாலாம் நம்மளால பார்க்க போறது கிடையாது. ஏன்னா ஒரு மீட்டிங் 6 மணிக்குன்னா அது 6:30க்கு ஆரம்பிச்சாலும் பெருசா ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரிதான் அதை பார்த்துருக்கோம். ஒரு 6:30க்கு அப்படின்னா ஒரு 6:00க்கு இந்த மாதிரி லேட்டா போய்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி லேட்டா போறதுனால பாலகங்கார திலக் என்ன பண்ணிடுறாருன்னா ரொம்ப சாதாரணமா அன்னைக்கு கூட்டத்துக்கு கொஞ்சம் லேட்டா வந்துடுறாரு. அப்ப காந்தி வந்து திலகை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன அப்படின்னா, திலக், நீங்க வந்து இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு 1/2 மணி நேரம் லேட்டா வந்துட்டீங்க. உங்களால இந்த கூட்டம் ஒரு 1/2 மணி நேரம் தாமதமா ஆரம்பிச்சிருக்கோம். ஒருவேளை இந்தியாவோட சுதந்திரம் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா போச்சுன்னா அதுக்கான முழு பொறுப்பு நீங்க தான். அந்த முழு பொறுப்பை நீங்க தான். ரொம்ப பெரிய தலைவர்கள் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு தானே அப்படிங்கிற யோசிக்காம அவர் சொன்ன வார்த்தைகள் தான் முக்கியம். காலம்ங்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு 1/2 மணி நேரம் தானே, 5 நிமிஷம் தானே, 1 நிமிஷம் தானே அப்படின்னு நம்ம லேட் பண்ற பல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையே இதாகும். சில சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். ஸோ காலங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமானது. இன்னொரு சம்பவம், கடந்த ஆண்டுக்கு முன்னாடி இந்த போட்டோல இருக்க அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா மேலேயே போய் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்க அப்பா மேல இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஏன்னா அப்பா மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதையும் தாண்டி அந்த குழந்தை என்ன பண்றாங்க அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடரா ஒரு பெரிய திட்டத்துக்கு தூக்கி அவங்கள போடுறாங்க. அது என்ன, ஒரு அப்பா மேல கம்ப்ளைண்ட் பண்ண குழந்தைய தூக்கி இப்படி தூக்கி போடுவாங்க அப்படின்னா அந்த குழந்தை பண்ண கம்ப்ளைண்ட்டுக்கான காரணம் தான் ரொம்ப முக்கியமானது. அவங்க அப்பா அப்படி ஒன்றும் பெரிய தப்பு பண்ணிடல. சராசரி தந்தைகள், பெரும்பான்மையான தந்தைகள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தவறை தான் அவரும் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த குழந்தையோட வீட்டுல, ஆம்பூரை சேர்ந்த அந்த ஒரு பெண்மணி, அந்த குழந்தையோட சிறுமியோட வீட்டுல வந்து கழிவறையே இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை. அவங்க அப்பாட்ட கேட்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு எல்கேஜி படிக்கும்போது அவங்க அப்பா என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, கண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நீ வந்து என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துரு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டீங்கன்னா நான் உனக்கு டாய்லெட் கட்டி தரேன் அப்படின்னு அவர் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த குழந்தை என்ன பண்றாங்க, நல்லா படிச்சு எல்கேஜி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுறாங்க. அப்பாட போய் நிக்கிறாங்க. அப்பா அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆனால் அப்பா என்ன பண்ணா, பின்னாடி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொஞ்சம் தள்ளி போட்டாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அப்பா வந்து அந்த டாய்லெட் கட்டி தரேன்ற விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கோவமா என்ன பண்ணிடுறாங்கன்னா, எடுத்த மெடல்ஸ், வாங்கின சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க அப்பா வந்து இந்த மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்தாங்க, ஆனா இப்படி லேட் பண்ணிக்கிட்டே போறாங்க, எனக்கு இன்ன வரைக்கும் டாய்லெட் கட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு செகண்ட் தகச்சு போயிட்டு அப்புறமா பாராட்டிட்டு பரவாயில்ல அப்பாட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பாராட்டி அனுப்பி வைக்கிறாங்க. இது ரொம்ப அதிர்வலைகள் இருப்பு நாடு முழுக்க பேசப்பட்டுச்சு. அப்புறமா ஆம்பூர் முனிசிபாலிட்டியில தூய்மை இந்தியா திட்டத்தோட பிராண்ட் அம்பாசிடரா இவங்களை நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பகுதியை சேர்ந்தா நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு இவங்களால டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிச்சு. இது ஒரு சின்ன தப்பா பார்க்கப்பட்டாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்துக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம அசூரன்ஸ் கொடுத்துட்டு அதை காலம் தள்ளிக்கிட்டே போகவே கூடாது. இப்ப யாராவது ஒருத்தவங்க இப்ப நம்ம மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள்ட்ட பண்றதா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லிடுறது, அப்புறம் தள்ளி போட்டுறது. இப்ப எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மாதிரி இத்தனாம் தேதி சம்பளம் வந்துடும் சொல்லிடுவாங்க. ஆனா அதை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. இல்ல இப்ப 5 மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி யாரையா சொல்லிடுவாங்க. ஆனா பைக் ஓட்டிட்டு அப்பதான் அங்க இருந்து வீட்டுல இருந்தே கிளம்பிருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த நேரத்துல நான் கரெக்டா அந்த போட்டோ எடுத்து 5 நிமிஷத்துல உங்களுக்கு போன்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை மறந்துடுவாங்க, இல்ல தள்ளி போட்டுட்டே போயிடுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய பண்போட ரொம்ப இது பண்ணி பாக்குது. இந்த ஹனிஃபா ஜாராவோட லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தள்ளி போடுறத எந்த அளவுக்கு தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சுய முன்னேற்றத்தை முன்னாடி போவோம். காலம் தாழ்த்துறது, தள்ளி போடுறதுங்கிறது அவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயமும் கூட. சசி சார் சூப்பரா போயிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்த ஒரே ஒரு புத்தகம், டொனால்டு கே குட்மேன் டிப்ஸ் டு ஹவு டு மேனேஜ் யுவர் டைம் அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு அழகான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையில ஒரு சைக்காலஜி ப்ரொஃபசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளாஸுக்கு ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கொண்டு போய் டேபிள்ல வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கண்ணாடி ஜார் பாருங்க, இது எம்டியா இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் திரும்ப சொல்லிடுறேன். கண்ணாடி ஜார் பாருங்க எம்டியா இருக்கு. இதுல கொஞ்சம் டென்னிஸ் பால் எடுத்து டேபிள் கடையில இருந்து எடுத்து உள்ளுக்குள்ள போடுறாரு. கல் துறைக்கும் போனதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கேட்கிறாரு, எங்க இது நிரம்பிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சார் நிரம்பிருச்சு, பாட்டில் நிரம்பிருச்சு அப்படிங்கிறாங்க. திரும்ப என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கூழாங்கல் எடுத்து உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப நிரம்பிருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா இப்பதானே நிரம்புது அப்படின்ட்டு நிரம்பிருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரும்ப என்ன பண்றாருன்னா கொஞ்சம் மணல் அள்ளி கொஞ்சம் குலுக்கிட்டு உள்ளுக்குள்ள போட்டுட்டு இப்ப நிரம்பிருச்சு கேட்கிறாரு. சார் இப்பதான் நிரம்பி இருக்கு அப்படிங்கிறாங்க. திரும்ப என்ன பண்றாருன்னா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து உள்ளுக்குள்ள ஊத்திட்டு இப்ப நிரம்பிருச்சா கேட்கிறாரு. ஆமா இப்பதான் நிரம்பிருச்சுங்கிறாங்க. அவர் திரும்ப ஒரு தடவை இந்த கேள்வியை மாத்தி கேட்கிறாரு, ஒருவேளை நான் ஃபர்ஸ்டே தண்ணியை ஊத்தி இருந்தேன் அப்படின்னா அதுக்கடுத்து டென்னிஸ் பாலையோ கூழாங்கல்லையோ இதெல்லாம் போட்டுருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல வாய்ப்பே இல்லை. அதே மாதிரிதான் இந்த பந்து எல்லாம் வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நம்ம குடும்பம், சுத்தி இருக்க நண்பர்கள், இந்த மாதிரி ஆட்கள். இந்த கூழாங்கல் எல்லாம் வந்து நம்ம பிசினஸ், அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிசினஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாட்ஸ்அப், டிவி, டெலிவிஷனு, அதுக்குள்ள சின்ன சின்ன ஆப்ஸ், அது இல்லாம சில கெட்ட பழக்கங்கள், இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தண்ணியை மட்டும் ஃபர்ஸ்டே நிரப்பிடுறோம். அப்ப என்ன பண்ணிடுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா தேவைப்படுற டென்னிஸ் பாலையோ கூழாங்கல்லையோ உள்ளுக்குள்ள போட முடியாமலே கடைசி வரைக்கும் போயிருக்கு. நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கான நேரம் எவ்வளவு ஒதுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு சின்ன கதை தான். என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ரொம்ப வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு பாலத்துல நடந்து போயிட்டு இருக்கவங்க பாலம் உடைஞ்சிருது. ஒரே ஒரு பையன் மட்டும் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிறான். தண்ணியில அடிச்சு போயிட்டே இருக்கு. அவனை எல்லாரும் காப்பாற்ற முடியல, வெளியில இருந்து எல்லாம் கத்துறாங்க. அவன் என்ன பண்றான், கஷ்டப்பட்டு ஒரு கருப்பா ஒரு இது போயிட்டு இருக்கு, அதை பிடிச்சிடறான், இயற்கை கட்டி பிடிச்சிடறான். கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான், எப்படியாவது கரையில போயிருக்கான். திடீர்னு கரையில இருந்து சத்தம், தம்பி அதை விட்டுரு, வேண்டாம் அதை விட்டு கத்துறாங்க. தகச்சு போய் நிமிந்து பாக்குறான், ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருக்காங்க, விட்டுருப்பா அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் கத்துறாங்க, டே தம்பி அது கரடிடா, அதை விட்டுறா, கரடிடாண்டா நீ கட்டி பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் என்ன பண்றான், அப்புறம் தலையை ரொம்ப நேரம் கழிச்சு தலையை தூக்கிட்டு, எங்க நான் அப்பயே அந்த கரடியை விட்டுட்டேன், அந்த கரடி தான் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குது அப்படின்னா. அது மாதிரி நம்ம ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்ச சில பழக்கங்கள் நம்மளோட டைம் நிறைய தின்னுகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை யோசிக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஒரு அற்புதமான செய்திகளை சொன்னீங்க. பயிற்சி பட்டிமன்றத்துக்கான அந்த பாணியை மிகச்சரியா எடுத்துட்டு போனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எப்படின்னா, அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, நான் இதை சொல்ல வர்றேங்கிற மாதிரி எடுத்துட்டு போனாங்க. வெற்றியாளர்களோட வெற்றி ரகசியம் நேர மேலாண்மை அப்படிங்கிறத சொல்றதுக்காக பொன்போன்ற காலத்தை புண்ணாக்காமல் அதை பொண்ணாக்கிய சாதனை வரலாறுகள் பலவற்றை சொல்லியிருக்காங்க. நேரத்தை கடைபிடிச்சு வெற்றி அடைஞ்சவங்களை, அவங்களுடைய சரித்திரங்களையும் வரலாறுகளையும் நிறைய சொல்லியிருக்காங்க. எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணுங்கிற செய்திகளையும் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றி. ஒட்டுமொத்தமாக 3 பயிற்சியாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்முடைய பெஞ்ச் 2 பேர் இருக்காங்க, நம்முடைய நீதி வழங்கக்கூடிய பெஞ்ச் 2 பேர். அதுல காந்திலலின் சார் அண்ட் வெங்கடேஷ் சார் 2 பேரும் ஃபீட்பேக் சொல்லுங்க, அப்புறமா மிச்சவங்களுக்கு போவோம். ரொம்ப கஷ்டமான விஷயம் சார் இது. ஏன்னா 3 பேருமே சக்கைய போக்கு போட்டுருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட். ஏன்னா ட்ரைனிங் எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நிஜமாவே 3 பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன்.
சார் நான் பேச காதல் தான் உழுது சார், உழுது காதல் உழுது. ஃபர்ஸ்ட் பரணிதரன் சார், 3 பேருக்குமே என்னுடைய லைஃப்ல வந்து பார்த்த ஆட்கள். ஏன்னா அவங்க ப்ரீ டெக்னிக்கல் பேஸ்ல வந்து அவர் பார்ட்டிசிபேட். ஆதிநாராயணன் வந்து டெக்னிக்கல் பேஸ்ல ஒரு மெம்பர். சசிகுமார் பட்டிமன்றத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ட்ரெயினரா உருவாக்கி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 பேருமே என் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஜாமுவான ஆயிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்த்துக்கு ஃபர்ஸ்ட். எதிர்பார்க்கவே இல்லை 3 பேரும் இவ்வளவு பெரிய மாடுலேஷனா ஆயிருப்பாங்கன்னு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கு தலைவர் 3 பேருக்கும். அடுத்தது பரதநாட்டியம் சொல்ற போது உண்மையான விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து உலக அளவில் ஏழை நாடு. ஆனால் இந்தியா பொறுத்தவரை மக்கள் எல்லாருமே பணக்காரங்க. ஏன்னா சேமிப்பு முக்கியமான காலகட்டத்துல சொன்ன விஷயம் வந்து நிஜமாவே உண்மை. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் இவ்வளவு பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் எல்லா வீட்டும் ஒரு சேமிப்பு இருந்தாலும் 50 நாள் நம்மளால கிராஸ் பண்ண முடிஞ்சுச்சு. பரதநாட்டியம் கரெக்டா சொன்னாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்டோட பாயிண்ட் நோட் பண்ணேன். ஆதிநாராயணன் பொறுத்த வரைக்கும் நிஜமாவே கண்ணதாசன் சொல்லுவாரு, சில விஷயத்துக்கு நான் சொல்றது ரைட்டான விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஆதிநாராயணன் நிறைய தோல்வியை அடைஞ்சு இன்னைக்கு வந்து மனசால வந்து சில விஷயத்த என்னால முடியும்னு சொல்லி அவர் வந்து கன்க்ளூஷன் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்ன சில விஷயம் வந்து நிஜமாவே மனசுல என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா அது வந்து பாசிட்டிவா நடக்கும். அது மாதிரிதான் நிறைய விஷயம் நடக்குது. அதுல நாராயணன் சொன்ன விஷயம் அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சசிகுமார் பயங்கர சேஞ்சிங். ஒரு பேச்சு பட்டிமன்றமா பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு ட்ரெயினரை பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்ல நிறைய பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒண்ணு வந்து கோவை பல்மொழிச்சோலை. நிஜமாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 சகோதரர்களுமே இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க டைமிங் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொன்னாரு. நிஜமாவே அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சமான விஷயம். இதுல வந்து நான் சொல்யூஷன் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. இது வந்து முடிவு சொல்லணுமா, யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிலாம் சொல்லணுமா? இல்ல தேவைப்பட்டா சொல்லலாம், இல்லைன்னா சொல்ல வேணாம். இல்ல 3 பேருமே ஈக்குவலா இருக்காங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். 3 பேருக்கும் சமமான பங்குகள். ஒரு நீதிபதி 3 பேருக்கும் சமம், 3மே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நீதிபதி முடிவு பண்ணிடும். ஓகே, தேங்க்யூ சார். சார் ரொம்ப நன்றி சார். காந்திலீலன் சார். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக ஒரு புதுமையான ஒரு முயற்சி, நல்ல வெற்றி அடைஞ்ச ஒரு நிகழ்ச்சியா இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இப்படி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பண்றோமே நம்ம மண்டலத்துல அப்படிங்கிறதுல இதை எடுத்து செல்கின்ற திருவாரூர் ராயல் பிரசிடென்ட் அவர்களுக்கும் மண்டல தலைவர் உள்ளிட்ட ஆட்சி மன்ற குழு எல்லாருக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மற்றும் பங்கேற்று சிறப்பித்த அந்த 3 தலைப்புகளுமே நல்ல ஒரு தலைப்பு. அதை வந்து ஜேசி பரணிதரன் அவருடைய அந்த பேசும் திறன் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் ட்ரெயினர் ஒர்க் ஷாப்ல நான் பார்த்துருக்கேன். நல்ல அவருடைய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்ல அந்த இந்திய பொருளாதாரம், ஒரு வீட்டு பொருளாதாரம் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இது ஒரு அவருடைய இப்படி ஒரு ஸ்கில் இருக்கிறத நான் இன்னைக்கு முழுமையா அவர்கிட்ட இருந்து பார்த்தேன். அதுல நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய செய்திகள் சொன்னாங்க. இப்ப வந்து சொல்லுவாங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த பொருளாதார முக்கியத்துவம் குறித்து ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அடுத்து இந்த பணத்தை எப்படி பெறுவது, எப்படி பாதுகாப்பது, அதை எப்படி மூலதனமா பயன்படுத்துவது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதை வந்து நல்லா தெளிவா சொன்னாங்க. உண்மையிலே நல்ல ஒரு ஆய்வு அறிக்கை இது, நல்லா இருக்கு. என்னன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்கவுங்க டைட்டில ஒட்டியே பேசுனாங்களா, இன்னொருத்தரோட கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். இன்டராக்ட்னா இன்னொரு தலைப்போட, இது பணம் இருந்தா போதும், மனம் எதுக்குங்க, டைம் எதுக்குங்க, பணம் இருந்தா போதுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வாதிட்டு இருக்கலாம். மற்ற தலைப்போட மோதி இருக்கலாம் கொஞ்சம். 3 பேருக்குன்னு சொல்ற செய்தியா தான் அவங்கவுங்க தனித்தனியா அந்த தலைப்பை பண்ணாங்க, சிறப்பா பண்ணாங்க. அதே மாதிரி ஆதிநாராயணன் மிக சிறந்த ஒரு பயிற்சியாளரா உருவெடுத்துக்கிட்டு வர்றாரு. நல்லா தெரியும், ஆதிநாராயணன் கூடவும் நானும் பயிற்சி பெற்றிருக்கேன். அதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவர் அந்த மனம் பற்றி சொல்றாரு பார்த்தீங்களா, உள்ளார்ந்த கருத்து என்னன்னா, சேஞ்சிங் சம் பேசிக் ஆட்டிடியூட், அடிப்படை மனதை மாற்றாமல் எதையும் நாம் சாதித்துவிட முடியாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா அவருடைய வாதத்தை வச்சாரு. நிறைய அனைத்து செய்திகளுமே மனம், அடிப்படை மனதை மாற்றுங்கள்ங்கிற ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டே இருந்தாரு. அது மாதிரி அந்த தம்பி சசிகுமாரும் அவருடைய வாதத்தை தெளிவா நேர மேலாண்மையை பத்தி நிறைய சொன்னாரு. ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது அந்த பழக்கடை செய்தி சொல்லும் போதே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்துடலாம். அவருக்கு பாருங்க வேலை போயிடுது, அதுக்கப்புறம் யோசிக்கிறார் மில்லுல வேலை கிடைக்குது. மில்லுல வேலை கிடைச்சதுக்கு பிறகு அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, மனசளவுல நம்ம ஒரு பாதுகாப்பான நிலையில இருக்கிறோம், ஒரு சம்பளம் பெறுகிறோம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கும் போதுதான் அடுத்து ஒரு தொழில், அப்புறம் மனம் சார்ந்த ஒரு
ஒரு தீர்வுக்கு வந்ததுக்கு பிறகு, அவருக்கு பணம் கிடைச்சதுக்கு பிறகுதான் அவர் இன்னொரு வணிகத்தை பத்தி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த நேரத்தை பத்தி யோசிக்கிறாரு. அப்ப அடிப்படையாக மனசு இருக்குதோ, அதை தாண்டி மனம் இருக்கிறதோ, அதை தாண்டி நேரம் இருக்கிறதோ, இப்படி வரிசைப்படுத்த முடியுமோன்னு யோசிக்கிறேன். நான் ஒரு மேட்டூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பைத்தியக்காரர், மனநிலை பாதிக்கப்பட்டவர் இருந்தார். அவர்கிட்ட 2-3 மூட்டை இருக்கும் எப்பவுமே அவர் முதுகுல. ஒரு மூட்டையில என்ன இருக்கு, இன்னொரு மூட்டையில என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு பைக்குக்காரன் இடிச்சுட்டு போயிட்டான். பாக்குறப்போ ஒரு மூட்டை நிறைய பணம் இருக்கு, ஒரு மூட்டையில பிளாஸ்டிக் பொருளா இருக்கு, ஒரு மூட்டையில பேப்பரா இருக்கு. ஆனா அவர் இருக்கிற பணத்தை வச்சு அழகா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் அவரு நிம்மதியா இன்னும் நல்ல குடும்பம் அப்படிலாம் வாழலாம். ஆனா மனசுல ஒரு பதிவு இல்லை அவர்கிட்ட. அப்போ பணம் இருந்தும் பதிவு இல்லைன்னா, மனசு இல்லைன்னா அது சரியா வருமா அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்குது. இப்ப இந்த பழக்கடையில பாருங்க, ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த இதுக்கு யோசிக்க முடியுது. அவருக்கு அந்த மில்லுல வேலை கிடைக்கலன்னா அவர் யோசிச்சிருப்பாரா? அப்ப மில்லுல வேலை கிடைக்குது, பணம் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற மனசுல நினைச்சாதான் அடுத்த இதுக்கு மூவ் ஆக முடியுது. அப்போ அடிப்படையா மனசு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்குது. இப்ப சாதாரணமா அந்த ஒரு கதை சொல்லுவாங்க, கதையா சொல்ல மாட்டாங்க. ஒரு 2 பேரை பனிஷ் பண்ணணும். ஒருத்தரை இந்த மாதிரி உங்களுக்கு பழுக்க காய்ச்சி கம்பியால் நாங்க உங்களை சுட போகிறோம் அப்படிங்கிற தண்டனை அறிவிப்பை கொடுத்தாச்சு. இன்னொருத்தன் கண்ணு முன்னாடியே இழுத்துட்டு போறாங்க. பக்கத்துல கொண்டு போய் அந்த சூடான கம்பியை முதுகுல வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. உடனே சத்தம், ஆஹா அவன் பாதிக்கப்பட்டுட்டான், தண்டனை அனுபவிச்சுட்டான், நமக்கும் அது மாதிரிதான் தண்டனை கிடைக்க போகுதுங்கிற எண்ணத்துல இருக்கிறான். ஆனா அவனை கொண்டு போய் வைக்கப்பட்டது பழுக்கப்பட்ட கம்பி அல்ல, ஐஸ் குச்சி வச்சிருக்காங்க. வைக்கும்போது நமக்கு சுடத்தான் போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு அந்த ஐஸ் குச்சி வச்சதுக்கு பிறகும் மனசளவுல அவனோட பதிவு என்ன செய்யுதுன்னா, அந்த பழுக்க காய்ச்சப்பட்ட கம்பியால் சுடுபட்டா என்ன விளைவோ அதே விளைவு அவனுடைய முதுகுல இருந்திருக்கு. ஐஸ் குச்சி வச்சவனுக்கும் அந்த முதுகுல இருந்திருக்கு. அப்போ அடிப்படையானது மனம், அதை தாண்டிதான் மற்றதெல்லாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். என்னோட கருத்து இது. அவ்வளவுதான். நல்ல ஒரு வாய்ப்பு. நன்றி, வணக்கம். அற்புதமான செய்திகளை சொன்னீங்க 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. எனக்கு வந்த தண்டனைகளை உங்களுக்கு எல்லாம் மாத்தி கொடுத்துட்டேன். 3மே தேவை என்கிற அவருடைய கருத்தையும், அடிப்படை மனது என்கிற ஐயாவுடைய கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த சூழல்ல ஃபீட்பேக் யாராவது சொல்றதுன்னா தாராளமா சொல்லலாம். யாராவது ஒருத்தர் மீட் சொல்லுங்க சார். சார் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஜோன் 23ல இருங்க, ஜோன் 23 மூலமா இதே மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்வுகள் நடத்திட்டு இருக்கீங்க. இது கண்டினியூஸா நடக்கணும். உண்மையிலே பேசுறவங்க எல்லாருமே நல்ல விதமான நல்ல கருத்துக்களை கரெக்டா சொன்னாங்க. சொன்னாங்க இந்த நிகழ்வை முடிச்சிடக்கூடாது. திருப்பி எல்லாருமே 53 54 பேர் கலந்துருக்கோம். இது 100 300 அப்படிங்கிற போடணும். எல்லா சிறப்பு பேச்சாளர்களும் நல்லா தங்களோட கருத்தை கிளியரா வலியுறுத்துறாங்க. இது வலியுறுத்துற எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை அபுதாபில தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி சார். நன்றி சார். நான் மணிபுரம் நெய்வேலி சார், ஜேசி நெய்வேலி. சொல்லுங்க சார். கதிர் சார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க சார். 3 நடுவர்களையுமே யாருன்னு சொல்ல முடியாம திணற வைக்கிற அளவுக்கு நல்லபடியா முடிவு. ரொம்ப நல்லா பேசினாங்க. சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. பட்டிமன்றம் எங்க நெய்வேலியே பட்டிமன்றம் நடந்துட்டு வருது. 5வது பட்டிமன்றம் நடத்திட்டாங்க இதுலயே, வாட்ஸ்அப்லயே. இது அதை விட நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா பேசினாங்க 3 பேருமே. யாருமே கவுண்டர் பண்ணாம தன் கொண்டு வந்த பாயிண்ட நல்லா பேசணுக்கா நல்லா பேசினாங்க. அதான் நடுவர்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு பாருங்க. யாரு ஃபர்ஸ்ட் மனமா காலமான்றத முடிவு பண்ண முடியாத அளவுக்கு நல்லா பேசுறாங்க சார். 3 பேருமே நல்லா பேசுறாங்க. தேங்க்யூ. நன்றி சார். வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்றதுன்னா சொல்லலாம். கதிர் சார். எஸ் சார். வணக்கம். மண்டல இயக்குனர் ட்ரைனிங் 3 பயிற்சியாளர் சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இவ்வளவு நாள் ட்ரைனிங் தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு பட்டிமன்ற லெவல்ல ஒரு செய்தியும் இணைத்து சொன்ன ஒரு முதல் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இது போன்ற நிகழ்வுகள் தான் புதுமையை புகுத்தணுங்கிற, ஏதாவது ஒரு புதுசா செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை மற்ற இயக்கங்களுக்கு தோன்றணும்னு நான் முழுசா நம்புறேன். ஏன்னா நம்ம கன்வென்ஷனலாவே போயிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்துமே. ட்ரைனிங்கா ஓகே, ட்ரைனிங் ஒரு
இப்படி ஸ்பீச்னா ஸ்பீச் இப்படியே போயிட்டு இருந்தோம். ஒரு நியூ டிசைன் அந்த வகையில இந்த ஒரு அற்புதமான முயற்சி எடுத்த திருவாரூர் ராயல் தலைவர் டாக்டர் அறிவழகன் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதா இருந்தாலும் என்கிட்ட முதல்ல வந்து இந்த உங்களுடைய தேடல்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே முதல்ல நீங்க என்கிட்ட தான் தெரிவிப்பீங்க. வாங்க சார் பண்ணுவோம், ஜாலியாக பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதா இருந்தாலும் பண்ணி பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து ஒரு மண்டலத்துல வந்து ஒரு இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து ஒரு புதிய மைல்கல்லையும் ஒரு புதிய பரிணாமத்தையும் நிகழ்வுகளுக்கு வலிமை சேர்க்கிறதுல வந்து மாற்று கருத்தே இல்லை சார். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளும் வெற்றி அடையணும். அதற்கு வந்து எப்போதுமே வந்து மண்டலம் 23 உங்களுடைய ஆட்சி மன்ற குழு உங்களுக்கு உடனே இருக்குன்றது இந்த நேரத்தில். நன்றி சார், ரொம்ப நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி. வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்றதுன்னா தாராளமா சொல்லலாம். நிறைய பேர் இருக்கீங்க. பிசெட்பி கைலாஷ் சார் இருக்காங்க. அறிவுடன் சார் ஃபீட்பேக் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் அறிவுடன் சார் ஃபீட்பேக் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க விநாயகமூர்த்தி, சொல்லுங்க சார். சிறப்பா இருந்துச்சு. இது மாதிரியான ஒரு பட்டிமன்றத்தை கேட்டதுல நல்லா சிறப்பா பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி பணமா மனமா காலமா அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இந்த தடவை நீங்க கிரேட் எஸ்கேப் ஆயிட்டீங்க. அந்த 3 பேர்த்த 2 பேர்த்தையும் கொடுத்துட்டு 3 பேருமே சிறப்பா பேசினாங்க. ஆனா எல்லாத்துலயும் மீட்க முடியாதது காலம்தான், பாக்கி எல்லாத்தையும் மீட்டுக்கலாம் அப்படின்னு சசி சார் கொஞ்சம் சூப்பராகவே பேசியிருந்தாங்க. ஒரு மிக சிறப்பான பயிற்சி பெற்ற மாதிரியே இருந்துச்சு. நேரில் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்குமோ அதே அளவுக்கு நாங்கள் கேட்டதுலேயே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். மிக மகிழ்ச்சி. இதை ஏற்பாடு செய்த ஜேசி ராயல் திருவாரூர்லைக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கைலாஷ் சார் அட்மிட் பண்ணிருக்கேன், பேசுறேன். அறிவுடன் சார் யார் பேசுறாங்களோ அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணுங்க. என்ன பண்ண சார்? சார் சார் கைலாஷ் சார் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. அவங்க அட்மிட் பண்ணிட்டு நான் பேச சொல்லுங்க சார். பிரசிடென்ட் சார் கைலாஷ் சார் பேசுங்க சார். சார் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன் சார். இப்போ அடுத்த ஃபீட்பேக் கூப்பிடுங்க சார். ஃபீட்பேக் சார் வேற யாராவது? ஆதிகிருஷ்ணன் சார். கைலாஷ் சார் வந்துட்டாங்க நினைக்கிறேன். கைலாஷ் சார் இல்ல சார் லைன்ல இல்ல, நீங்க ஆதியை பேச சொல்லுங்க சார். சார் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜேசி திருவாரூர் ராயலுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இது முதல் முயற்சின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த உலகத்துல இல்லாத ஒரு சிறப்பு வந்து தமிழுக்கு உண்டு. ஏன்னா பட்டிமன்றம்ங்கிறது வந்து தமிழ்ல தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளோட இவர் சொன்னாரு, சிறப்பு விருந்தினர் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ண இது பண்றேன். என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே முதல் முறையாக பயிற்சி பட்டிமன்றம்னு நடத்தின ஒரே லாம வந்து ஜேசி திருவாரூர் ராயலா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இன்னோவேட்டிவ்க்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்ஸ் ஆஃப் யூ. அடுத்து இந்த 3 பேருமே வந்து லாஸ்ட் இயர் ஜோன் 10 ஒர்க்ஷாப் முடிக்கும் போது அவங்கள கூடவே இருந்து பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆதி சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் எப்பவுமே மைண்ட் செட் ஆதி தான். இன்று முதல் அவர் மைண்ட் செட் ஆதின்னு கூட எல்லாரும் சேர்ந்து அழைக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு அந்த விஷயத்த எடுத்துட்டு போய் சேர்த்திருந்தாரு. பரணிதரன் சார் இதுவரையும் கிளாஸ் எடுத்து நான் பார்த்ததே இல்லை. நிறைய புது புது விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஸோ அப்படி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததா வந்து சசி இருக்கிற வையமுட்டி லாம்ல நான்லாம் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அது பெருமையா தான் இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப எக்ஸலண்டா எடுத்துட்டு போயிருந்தாங்க. 3 பேத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிங்காரவேல் சார். நன்றி சார். சிங்காரவேல் சார். சிங்காரவேல் சார் அடிக்கடி அன்மியூட் ஆயிட்டு இருக்கு. சொல் பேசுறீங்களா சார்? சிங்காரவேல் பேசுறேன் சார், நெய்வேலி ஜேசி. சொல்லுங்க சார், பேசுங்க சார். சார் கேக்குங்களா? கேக்குது சார், பேசுங்க சார். கேக்குதுங்க சார்? கேக்குது சார், பேசுங்க சார். கேக்குது. அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணுங்க. ஸ்பாட்லைட் பண்ணுங்க. நான் பண்றேன் சார். அவங்க வீடியோ வரல, வீடியோ தான் பேசுங்க சார். சார் அவங்க லைன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார். சார் 3 பேர் நல்லா பேசிருந்தாங்க. 3 பேர் நல்லா பேசிருந்தாங்க சார். சரி சார். நாங்க நெய்வேலியும் மோப்பிலேயே நடத்திட்டு இருக்கோம், பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கோம். சூப்பர் சார். ஒரு குரூப் 25 பேர் கிட்ட ஒரு குரூப் இருக்கும். அப்படியே ரொட்டீனா ஒரு 5 பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே.
4 தலைப்பு பேசி முடிச்சிடும் லாக்டவுன்ல. சரி சார், சரி சரி, ஓகே. 5வது பட்டிமன்றம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நாளைல இருந்து துவக்க உரை ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் பதிவு பண்ணுவாங்க. அப்புறம் வச்சு தீர்ப்பு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும். நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி. உங்க லைன் ஏதோ கட்டாய வருது. உங்க லைன்ல ஏதோ ஓகே சார், நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நன்றி 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 சார், நன்றி சார். வேற ஏதாவது ஆமா சார், நெட்வொர்க் ப்ராப்ளம் கொஞ்சம். ஆமா, வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்றீங்களா சார்? வாட் தேங்க்ஸ் போயிடுங்க சார். ஓகே சார். எங்களுடைய லாமோட செக்ரட்டரி ஓட் ஆஃப் தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்க்கு முன்னாடியே ரொம்ப நன்றி. ஒரு புதிய முயற்சி. இதுல பயிற்சிக்கான நேரம் 20 நிமிஷம் தான். இந்த மாதிரி பல்வேறு சூழல்கள்ல நம்ம எப்படி அதை பயிற்சி எடுத்துட்டு போறோம்னு சொல்லி ஒரு பயத்தோடே இருந்தோம். அதை தாண்டி ஒரு நல்ல கொண்டு போறதுக்கான ஒரு அற்புதமான செய்திகளை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த 3 பயிற்சியாளர்களுக்கும். எங்களோட இதை எடுத்துக்கிட்டு இந்த புதுசான நேரத்துக்கு வந்த 3 பயிற்சியாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. சார் ஒரே ஒரு பிரிவிலேஜ் சார். சொல்லுங்க சார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ஸ்பீச் கிராஃப்ட்ல நடந்த பட்டிமன்றத்துல பணம் முக்கியம் இல்லைன்னு இதே வாதத்துல பேசினேன். ஏன்னா பணத்தின் அருமை கருதி பேச வச்ச இயக்கம் நம்ம தேசிய இயக்கம் தான். ரொம்ப சந்தோஷம், ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இதுல நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப அருமையா 1.5 மணி நேரம் இருந்து லெசன் பண்ணிருக்கீங்க. திருவாரூர் கிளை இயக்கத்திற்கும் நடுவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் உறுப்பினருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ சார். அதாவது பட்டிமன்றம் போயாச்சுனாவே இன்னைக்கு ஒரு தலைப்பு, நாளைக்கு அதுக்கு எதிர் தலைப்பு, இப்படித்தான் ஓட்டி ஆகணும் வண்டிய. ஆனா செய்திகள் ரொம்ப செறிவா பொருளாதாரம்னா என்ன அப்படின்ட்டு நல்ல தெளிவான சிந்தனைகளையும் அறிவார்ந்த செய்திகளையும் கொடுத்தீங்க. அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஆதி சார். தேங்க்யூ தலைவர். இன்னொரு ரவுண்ட் இருக்கும் எதிர்பார்த்தோம். பட் நேரத்தின் கருதி தலைவர் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. இல்லைன்னா இன்னொரு ரவுண்ட்ல ஜஸ்டிஃபை பண்ணிருக்கலாம் வாதத்தை. ரொம்ப பரவாயில்ல, இருந்தாலும் அடுத்த ரவுண்ட்ல அடுத்த வாட்டி. தேங்க்யூ. நன்றி நன்றி சார், நன்றி. எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வந்துச்சு, அதனால முடிவு எடுத்தாச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஆதிநாராயணன் சார் பேசுறீங்களா? அதாவது சார் சார் மிகவும் நன்றி சார். உங்களுக்கு தான் மெயினாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரைனிங்கை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ட்ரைனிங் பட்டிமன்றங்கிறது இது வரைக்குமே கிடையாது. பட் இதை சூப்பராக கொண்டு போய் எப்படி நானே தான் ஃபர்ஸ்ட் பயந்துட்டே இருந்தேன், எப்படி இது சார் கொண்டு போக போறா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப யூனிக்காக இருந்தது, நல்லா இருந்தது சார். அதே மாதிரி வர்ணி சாரோட ஸ்பீச் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். பட் இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நான் ஒரு எக்கனாமிக்லாம் பேசுவான்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி டிஃபரன்ஸு ரொம்ப எக்கனாமிஸ்டாவே ஆயிட்டார் சார். அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன் எல்லாமே. அடுத்து சசி சாருக்கு மிகப்பெரிய இது. அவர் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனை பண்ணேன். ஆனால் ஒன்னொன்னுக்கு சின்ன சின்ன கதைகள் மூலமா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சசியோட ரொம்ப நான் இன்னைக்கு சசியை ரொம்ப இன்ஸ்பயர் ஆன சசிகிட்ட தான். ரொம்ப விஷயங்கள் சொன்னாப்ல, நல்லா இருந்தது சார். ஸோ இதை அரேஞ்ச் பண்ண Zone 23 மற்றும் திருவாரூர் ராயல் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி சார். சசி சார் பேசுறீங்களா சார்? இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண திருவாரூர் ராயல் டீமுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் எனது ஆதி அண்ணா, பரணி அண்ணாலாம் நான் பார்த்து வியந்த ட்ரைனர்ஸ், அவங்களுக்கு கூடவே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதுக்காக எனக்கு மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமா பிஜேபி சார், அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ. இது ஒரு நல்ல முயற்சி. இந்த லாம் இன்னும் தொடர்ச்சியா இது மாதிரி மேலும் மேலும் நிறைய நிகழ்ச்சிகளை, நிறைய பயிற்சிகளை பண்ணி தொடர்ச்சியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ஆசை. தேங்க்யூ ஸோ மச்.